ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමය වේවා. இன்று காலையில் தியானமாக 1 சாமுவேல் 9 அதிகாரத்தின் 10 வசனத்தை படிப்போம். මේ උදෑසන අපගේ මෙනෙහි කිරීම උදෙසා පළවෙනි සාමුවෙල් 9 වන පරිච්ඡේද 10 වන පදය කියවමු. 1 சாமுவேல் 9 அதிகாரம் 10 වසனம். පළවෙනි සාමුවෙල් 9:10. එවිට සාවුල් නුඹ කීවා හොඳයි වරෙන් අපි යමු යයි තමාගේ වැඩකාරයාට කීවේය. මෙසේ ඔහු දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා සිටි නුවරට ගියෝය. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னாய், போம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்து அந்த பட்டணத்திற்கு போனார்கள். இங்கே சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். මෙම ස්ථානයේ සාවුල්ගේ ජීවිතයේ සිදු වුණා වූ සිදුවීමක් අපි දකිනවා. இந்த தூதியின் தலைப்பு நல்ல காரியம். මේ දේශනීය තේමාව වනාහි යහපත් ක්‍රියාව. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம். අපගේ ජීවිතයේ අපි බොහෝ ක්‍රියාවන් කරනවා. ஆனால் எல்லாமே நல்ல காரியமாக அமைந்து விடுகிறது இல்லை. නමුත් ඒ සියලු දේ යහපත් දේ ලෙස දකින්න ලබන්නේ නැහැ. இப்போது சவுல் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறான். நல்ல காரியம் சொன்னாய். මේ ස්ථානයේ සාවුල් පවසනවා නුඹ කීවා වූ දේ හොඳයි කියා. இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே சவுலுடைய தகப்பன் கீஸ் இவனுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. මෙම පරිච්ඡේදයේ මුල් පද කියවන විට සාවුල්ගේ පියා වූ කීෂ්ගේ කොටලුවා නැති වී සිටියා. எனவே தன்னுடைய மகனாகிய சவுலை பார்த்து கீஸ் என்ன சொன்னார்? තමාගේ පුත්‍රයව සිටි සාවුල් දෙස බැලූ කීෂ් පැවසුවේ කුමක්ද? நீ ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு காணாமல் போன கழுதைகளை தேடி போ என்று சொன்னார். නුඹ වැඩකාරයෙකු හා සමග ගොස් නැති වුණා වූ කොටලුවා සොයාගෙන එන්ටයි පැවසුවා. 4 வசனத்திலே 4 இடங்களை அவன் தேடி தேடி போய்கொண்டே இருக்கிறான். 4 වන පදයේ කියවන විට ස්ථාන 4ක ඌව සොයාගෙන ඔවුන් ඇවිත්තා. முதலாவது எப்ராயிம் மலை, පළමු කොට ඒප්‍රායිම් කඳු, இரண்டாவது சலிஷா நாடு, සලිෂා රටහිද, அதுக்கு பிற்பாடு பென்யமீன் நாடு, ඊට පසුව බෙන්ජමින් රටහිද. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමය වේවා. இப்படி பல இடங்களுக்கு அவன் தேடி சாலீம் நாடு, பென்யமீன் நாடு, 4 நாடுகளிலே அவன் தேடி போகிறான். සාලිම් රටෙහිත් මේ ආකාරයෙන් ස්ථාන 4ක ඔවුන් ඌව සෙව්වා. 5 වசனத்திலே 5 වෙනි පදයේ சூப் என்னும் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். ෂූප් රටට ඔවුන් පැමිණියා. இப்போது சவுல் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், දැන් තම සේවකයා දෙස බැලුවා වූ සාවුල් පවසනවා, என் தகப்பன் கழுதைகளின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு நாம் திரும்பி போவோம் வா. මාගේ පියා කොටුලුවන් ගැන කල්පනාව අත්හැර අප ගැන ශෝක වෙනවා ඇති, ඒ නිසා නැවත හැරී යමුයි කියා පැවසුවා. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමය වේවා. இந்த நாட்டுக்கு வந்த பிற்பாடு அவர்கள் திரும்பி போகலாம் என்று நினைத்தார்கள். ඒ රටට පැමිණියන් පසුව ඔවුන් නැවත හැරී යා හැකි කියා සිතුවා. அந்த வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான்? ඒ වැඩකාරයා පවසන්නේ කුමක්ද? இதோ இந்த பட்டணத்தில் ஒருவர் இருக்கிறார். මේ නුවරේ කෙනෙක් සිටිනවා. அவர் தேவனுடைய மனுஷன், ඔහු දෙවියන් වහන්සේගේ මිනිස්සෙක්. அவர் பெரியவர், ඔහු මහත් කෙනෙක්. அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ඔහු කියනා උදේ නොවැරදව සිදු වෙනවා. அங்கே போவோம். එහි යමු. ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார். අප යා යුතු මාර්ගය කුමක්ද කියා ඔහු අපට උගන්වා දෙයි. இதிலே மறைந்திருக்கிற சில ஆவிக்குரிய சத்தியங்களை இன்றைக்கு காலையிலே சிந்திப்போம். මේ ස්ථානයේ සැඟවී තිබෙනා වූ ආත්මික සත්‍යතාවයන් මේ උදෑසන අපි ඉගෙන ගනිමු. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தை நாம் தேடிதான் இங்கே கூட வந்திருக்கிறோம். අපගේ ජීවිතේ පවා අපගේ යමක් සොයමින් තමයි මේ ස්ථානයටත් ඇවිත් සිටින්නේ. சிலர் சமாதானத்தை தேடுகிறார்கள், සමහරු සමාදානය සොයනවා, சிலர் சந்தோஷத்தை தேடுகிறார்கள், සමහරුන් ප්‍රීතිය සොයනවා, சிலர் விடுதலையை தேடுகிறார்கள், සමහරුන් මිදීම සොයනවා, சிலர் மன நிம்மதி கிடைக்குமா என்று அதை தேடுகிறார்கள், තවත් සමහරුන් සිතට සැනසීම ලැබේදෝ කියා එය සොයනවා, சிலர் நல்ல வேலை கிடைக்குமா என்று தேடுகிறார்கள், තවත් සමහරු හොඳ රැකියාවක් සොයනවා, சிலர் பணத்தை தேடுகிறார்கள், සමහරු මුදල් සොයනවා, சிலர் அன்பை தேடுகிறார்கள். සමහරුන් ප්‍රේමය සොයනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා.
அப்படி அவர்கள் தேடி 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 பல இடங்களுக்கு போகிறார்கள். ඔවුන් ඒ ආකාරයෙන් මේ දේවල් සොයමින් බොහෝ ස්ථානවලට ගමන් කරනවා. நாமும் கூட ஏதோ ஒரு தேவையோடு தான் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். අපත් යම් කිසි දෙයක් සොයමින් තමයි දේව අභිමුඛයට පැමිණ සිටින්නේ. கவனமாக தேடினால் அது நமக்கு தென்படும். අප උනන්දුවෙන් සොයනවා නම් එය අපට සම්භවනවා. தாவீது தன் மகனுக்கு அதைத்தான் சொன்னார். දාවිද් ඒ තමයි පැවසුවේ. என் மகனே, உன் தேவனாகிய கர்த்தரை நீ தேடு. මාගේ පුත්‍රය නුඹගේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේව නුඹ සොයාපන්න. தேடினால் உனக்கு தென்படுவார். උන්වහන්සේ සොයන්නේ නම් නුඹට நீ සම්භවනවා ඇත. அவரை விட்டுவிட்டால் නුඹ උන්වහන්සේ අත්හරින්න அவர் என்றைக்கும் உன்னை கைவிடுவார். උන්වහන්සේ සදහටම නුඹ අතාරිනවා ඇත. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இப்படி இவர்கள் இருவரும் கழுதைகளை தேடிக்கொண்டே போனார்கள். මේ ආකාරයෙන් මේ නැති වුණා වූ කොටුළුවා සොයමින් මේ දෙදෙනා ගමන් කළා. ஐந்தாவதாக அவர்கள் வந்து சேர்ந்த இடம்தான் சூப் என்னும் நாடு. පස්වනුව ඔවුන් පැමිණියා වූ රටවනාහි ෂූප්. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இந்த பெயருக்கு வேறு சில அர்த்தங்கள், வேற இந்த தேசத்துக்கு வேறு சில பெயர்களும் உண்டு. මේ දේශයට තවත් නම් තිබෙනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට மகிමේ වේවා. இதுக்கு ராமதாயும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ராமதாயும் ராமா என்ற பெயர்கள் இதற்கு இருக்கிறது. පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියවන විට රාමා කියන නමද මේට දී තිබුණා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. இதுதான் சாமுவேல் பிறந்த ஊர். මේ තමයි සාමුවෙල් උපත ලැබූ නුවර. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනේ, இந்த ஊருடைய அர்த்தம் என்ன? මේ නුවරේ නම අර්ථය කුමක්ද? அவர்கள் சூப் என்னும் தேசத்துக்கு வந்தார்கள். ඔවුන් ෂූප් නම් දේශයට පැමිණියා. இந்த ஆராதனையிலே இந்த சூப்பை மறக்க கூடாது. මේ নমස්කාරය ඔබ ෂූප් අමතක නොකළ යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ராமா ராமதாயும் என்றால் அந்த அர்த்தம் என்ன? රාමා රාමතායිම් කියනා වූ එහි අර්ථය பொதுவாக இந்த කුමක්ද? வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். මේ වචනවල තේරුම් සොයන්නන් සිටිනවා. இங்கே கூட இந்தியாவின் பார்டர் ராமநாதபுரம், அது இந்த பேருள்ள ஒரு அர்த்தம் தான். இந்த பேர் தான் அது. රාමනාථපුරම් කියනා වූ ඒ ඉන්දියාවේ මායිමේ තිබෙනා වූ රට මේ අර්ථය ගෙන දෙන්නා වූ அங்கே ස්ථානයක්. அங்கே ஆதாம் பிரிட்ஜ் இருக்கிறது. එහි ஆதாம் பிரிட்ஜ், ஆதாம் பாலம். ආදාම් පාලම කියා පාලමක් இப்போ තිබෙනවා. நான் உங்களை ஆராய்ச்சி கொண்டு போக விரும்பவில்லை. ඒ සෝදිසි කරන්න දැන් යන්නේ නැහැ. விஷயத்தை கவனிப்போம். අපගේ විශ්වයට පැමිණෙමු. தெய்வத்துக்கு மகிமை உண்டு. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. பிரியமானவர்களே, இந்த ஊருக்கு 2 அர்த்தங்களை கொடுக்கிறேன். පෙමෙත්තනි මේ නුවරට අර්ථයන් දෙකක් කියන්නම්. சூப் என்றாலே தேன் கூடு, அன்னிக்கும் தேன் கூடு என்று அர்த்தம். සූප් යනු මීවදයයි. கர்த்தருக்கு மகிமை உண்டு. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. நாம் கூட தேன் கூடுகளை பார்த்திருக்கிறோம். අප මීවද දැක තිබෙනවා. அந்த பெயரை தான் இங்கே வைத்திருக்கிறார்கள். ඒ නම තමයි මෙහි තබා තිබෙන්නේ. கர்த்தருக்கு மகிமை உண்டு. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. வேதாகமத்திலே தேன் என்றால் என்ன என்று அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. මීපැණි වලට දේව වචනයේ විවිධාකාර අර්ථ ගෙන දී තිබෙනවා. ஏனென்றால் இவர்கள் தேடி போன அந்த பிரச்சனைக்கு முடிவே இந்த சூப் ஊரில் தான் இருக்கிறது. ඇයිද නම් ඔවුන් සොයා ගියා වූ ඒ ප්‍රශ්නයට විසඳුම සූප් හි දකින්න ලැබුවා. கர்த்தருக்கு மகிமை உண்டு. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த பேருடைய அர்த்தம் தேன் கூடு. මෙහි අර්ථය මීවදය. இதனுடைய முதலாவது கருத்து என்ன? මෙහි පළමු අරුත කුමක්ද? 19ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனத்திலே 19 වන ගීතාවලියේ 10 වන පදය கர்த்தருடைய வேதம் தான் தேன், தேன் கூடு, தெளிந்தேன். දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි මීවදය, මීපැණි, මිහිරි මීපැණි. 19:10. 19යි 9යි 10යි. ස්වර්ණයටත් එසේය අනර්ඝ ස්වර්ණ රාශියකටත් වඩා ඊට ආශාවිය යුතුය. මී පැණියටත් මී වදයටත් වඩා මිහිරිය. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. இந்த வசனம் கர்த்தருடைய வசனத்தை, வேதத்தை குறித்து பேசுகிறது. මේ පදේ වනාහි දෙවියන් වහන්සේගේ වචනය ගැන කතා කරා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනි, உங்களுடைய தேடுதல் எதுவாக இருந்தாலும் ඔබගේ සෙවීම කුමක් වුවත් பதில் இந்த தேன் கூட்டில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். පිළිතුර මේ මීවදයෙහි උන්වහන්සේ තබා තිබෙනවා. மறுபடியும் சொல்லுகிறேன், නැවතත් පවසන්නම්. நீ எந்த காரியத்தை தேடுகிறாயோ அது தேவன் அறிவார். ඔබ කුමක් සොයනවාද කියා දෙවියන් වහන්සේ දැන සිටී. ஆனால் நீ தேடுகிறதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தேன் கூடு. ඔබ සොයන්නා වූ ඒ දේ සම්භවන්නා වූ ස්ථානය තමයි මේ මීවදය. கர்த்தர் அதை இந்த வேதத்துக்குள் வைத்திருக்கிறார். උන්වහන්සේ ඒ දේ මේ බයිබලයේ තුල තබා තිබෙනවා. அமெரிக்க தேச பிரசிடென்ட்
ஒரு முறை இப்படி சொன்னார், ඇමරිකාවේ ජනාධිපතිවරයෙක් මේ ආකාරයෙන් පැවසුවා. நாம் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் 2 கருப்பு அட்டைகளுக்குள்ளே தேவன் அதை வைத்திருக்கிறார். අපගේ සියලු ප්‍රශ්නවලට විසඳුම උන්වහන්සේ පිළියම උන්වහන්සේ මේ කළු පාට පිටකවර දෙකක් ඇතුලේ තබා තිබෙනවා. இப்போது ஒரு கேள்வி கேட்கிறேன், දැන් ප්‍රශ්නයක් අසන්නම්. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அது உண்மைதான். මාගේ ජීවිතයේ එය එසේම තිබේ. வேதம்தான் எனக்கு பதில் கொடுக்கிறது. බයිබලයේ දේව වචනේ තමයි මට පිළිතුරු දෙන්නේ. அப்படி அனுபவித்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்களேன் பார்க்கலாம். එසේ කියා අධ්‍යක්ෂකව ඔබ ඔබගේ දකුණු අත ඔසවන්න. இந்த வேதத்திற்காக சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். මේ දේව වචනේ උදෙසා ප්‍රීතියෙන් හලෙලූයා කියන්න. ஹல்லேலூயா. இதுதான் தேன்கூடு. මේ තමයි මේ වදය. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள். මේ වචනේට ප්‍රේම කරන්නන් භාග්‍යවන්තයන්. அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ඔවුන්ට මහත් සමාදානයක් තිබේ. அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, ප්‍රේමණීය දේව දරුවනි, உலகம் மாறும், நாகரிகங்கள் மாறும், ලෝකේ වෙනස් වෙනවා, එහි විලාසිතා වෙනස් වෙනවා. ஆனால் இந்த வேதமோ மாறாதது. නමුත් මේ දේව වචනේ වෙනස් වන්නේ නැහැ. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். දේව වචනේට වැදගත්කමක් දෙන්න. என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். මාගේ වචනේ මහත් උත්තම රහස් මා ඔවුන්ට ලියා දුන්නේමි. அவர்களோ அதை அற்ப காரியமாக எண்ணினார்கள். නමුත් ඔවුන් එය සුළු දෙයක් කොට සැලකූහ. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. நமக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். අපිට පාස්ටර් කෙනෙක් සිටියා. அவருடைய கண் மங்கி போன நேரத்திலே ඔහුගේ ඇස් අඳුරු වූ විට அவர் ரெக்கார்ட்ல தான் இந்த வேத வசனத்தை கேட்பார். ඔහු ඒ පටිගත කළා වූ දේව වචනයට සවන් දුන්නා. ஒரு நாள் எங்களுடைய ஊழியக்கார கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். ඔහු එක්තරා දිනයක් අපේ දේව සේවක රැස්වීමේ කතා அவர் කරමින් ரொம்ப සිටියා. துக்கப்பட்டு சொன்னார், இன்றைக்கு நான் 40 அதிகாரம் தான் கேட்டேன் என்று. අද ඔහු ඉතා දුකෙන් පැවසුවේ මම අද පරිච්ඡේද 40කට පමණයි සවන් දුන්නේ කියලා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அப்ப பாருங்க அவங்க எவ்வளவு வேதத்தை நேசித்தார்கள். එසේනම් ඔහු කෙසේ දේව වචනයට ප්‍රේම කර තිබේද කියා බලන්න. நம்ம அவசரத்துக்கு ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தை, ஒரு அதிகாரம் கூட படிக்காதவர்கள் இருக்கிறார்கள். අප ඉතා කලබලෙන් වචනයක් හෝ පරිච්ඡේදයක් හෝ කියවන්නේ නැති අය ඉන්නවා. இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணிக்கொள். අද ඔබ තීරණයකට நீ එළඹෙන්න. எதை தேடுகிறாயோ ඔබ කුමක්ද සොයන්නේ? தாகத்தோடு வேதத்தை படிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். දිනපතාම උන්වහන්සේගේ වචනේ උනන්දුවෙන් සොයා කියවන පුරුද්දක් ඇති කරගන්න. இந்த வேதம் உன்னோடு பேசும். මේ වචනේ ඔබ හා සමග කතා කරනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ இந்த වේවා. வேதம் மனிதரை மாற்றும். මේ බයිබලයේ මනුෂ්‍යයන්ව වෙනස් කරනවා. இந்திய தேசத்திலே காந்தியடிகள் ஒருவர் இருந்தார். ඉන්දියාවේ මහත්මා ගාන්ධිතුමා සිටියා. அவர்தான் தேசப்பிதா. ඔහු තමයි දේශයේ පියා ලෙස හඳුන්වන්නේ. அவருக்கு மலை பிரசங்கம் அதிகமாக விரும்புவார். ඔහු ඉතා දේශනාවට ඔහු කැමති වුණා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அவர் அகிம்சை கொள்கை என்ற ஒரு கொள்கையை கொண்டு, அதாவது யுத்தமில்லாத போராட்டம். ඔහු අවිහිංසාවාදය කියනා වූ ඒ ක්‍රමයට කැමති වුණා. சுதந்திர போராட்டத்திலே கத்தியும் இல்லை, ஈட்டியும் இல்லை, துப்பாக்கியும் இல்லை, அகிம்சை என்ற ஒரு கான்செப்ட், அப்படி ஒரு வழியை கொண்டு வந்தார். ඔහු ජාතියට නිදහස දිනා ගැනීම පිණිස අවිහිංසාවාදය භාවිතා කළා. அது வேதாகமத்தில் தான் அவர் கற்றாராம். ඔහු ඉගෙන ගත්තේ බයිබලයෙන්. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. மலை பிரசங்கம் தான் அவரை மாற்றினது என்று தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ඔහුගේ ජීවිත කතාවේ ලියා තිබෙන්නේ කන්ද උඩ දේශනාව තමාගේ ජීවිතය වෙනස් කළා කියා. இன்றைக்கும் கூட கோடிக்கணக்கான ஜனங்கள் இதை வாசிக்கிறார்கள். අදත් කෝටි ගණන් සෙනඟ මෙය කියවනවා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ප්‍රේමණීය දේව දරුවනි, இந்த வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு. මේ බයිබලයට ඔබ වැදගත් තැනක් දෙන්න. வேதத்தை வாசிக்காத ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ඔබගේ ජීවිතයේ බයිබලේ නොකියවා වූ දිනයක් උදා නොවිය යුතුයි. இந்த வேதத்தை வாசிக்கிற சிறந்த நேரம்தான் அதிகாலை நேரம். බයිබලේ කියවීමට ඉතා කදිම වේලාව අලුයම උදෑසනයි. எத்தனையோ தேவ மனிதர்கள் முழங்காலில் நின்று வாசித்திருக்கிறார். බොහෝ දේව මනුෂ්‍යයන් බයිබලය දනින් සිට කියවුවා. ஜார்ஜ் முல்லர் 100க்கு மேற்பட்ட முறை வேதத்தை வாசித்திருக்கிறாராம். 10ක් නොවේ 100කට වතාවකට වඩා අධික වතාවන් ඔවුන් බයිබලය කියවා නිම කළා. ஜார்ஜ் முல்லர்
ජෝර්ජ් මූල கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அநாதை இல்லங்களை ஆரம்பித்தவர். ඒ අනාථ නිවෙස් ආරම්භ කළව எனவே තැනත්තා. கர்த்தருடைய பிள்ளைகளே, දේව දරුවෙනි, வாலிப பிள்ளைகளே, තරුණේනි, நீங்கள் வேதத்தை நேசிக்க தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ඔබ බයිබලයට ප්‍රේම කරන්න තීරණයකට එළඹෙන්න. இவர்கள் பல நாடுகளுக்கு போனார்கள். මොවුන් බොහෝ දේශයන්ට ගියා. இவர்களுக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை. පිළිතුරක් ලැබුණේ නැහැ. இப்போது சூப் நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். රටට පැමිණියා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් වහන්සේට உண்டாகட்டும். මහිම වේවා. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தில் இருந்துதான் நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். දේව දරුවෙනි, අපගේ ජීවිතේ පවා ගොඩනගා ගත යුත්තේ දේව වචනේ පදනම් කොටගෙනයි. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் හිතෝපදේශ 16 24ஆம் வசனத்திலே தேனுக்கு மற்றொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. 24 වෙනි පදයෙහි මේ මීපැණි වලට තවත් අර්ථයක් ගෙන දෙනවා. පිය වචන මීවදයක් මෙන් ආත්මයට මිහිරිය, ඇටවලට සැපදායකය. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரம். ප්‍රිය වචන මීවදයක් මෙන් ආත්මයට මිහිරිය. பிரியமானவர்களே, இந்த இனிய சொற்கள் எது? මේ මිහිරි වදන් මොනවාද? ஒரு பக்கம் இது வேதாகமாக இருந்தாலும் මේ එක් පැත්තකින් දේව වචනය වුවත් இந்த இனிய சொற்கள் உபதேசத்தை காண்பிக்கிறது. මේ ප්‍රිය වචන වනාහි ඉගැන්වීම පෙන්눔 කරයි. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම இந்த වේවා. உபதேசங்கள் தான் அப்போஸ்தலர்கள் மூலமாக பிரசங்கிக்கப்பட்டது. මේ ඉගැන්වීම තමයි ප්‍රේරිතයන් කරුණු කොටගෙන දෙසනු ලැබුවේ. பரிசுத்த பவுல் எத்தனையோ நிருபங்களை எழுதினார். සුද්ධවර පවුල්තුමා බොහෝ යැවුම් පත්‍ර அது ලිව්වා. எல்லாமே உபதேசங்களாகவே இருக்கிறது. ඒ සියල්ල ඉගැන්වීමම තිබෙනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිම වේවා. எனவே பிரியமானவர்களே, පෙමැත්තෙනි, இந்த இனிய சொற்கள் தான் தேன்கூடு. මේ ප්‍රිය වචන තමයි මී වදය. கர்த்தருடைய சபை உபதேசத்திலே வளர வேண்டும். දේව සභාව ඉගැන්වීමේ වර්ධනය විය යුතුයි. இன்றைக்கு எத்தனையோ சபைகளை நாம் பார்க்கிறோம். අද බොහෝ සභාවන් අපිට දකින්න තිබෙනවා. எத்தனையோ சபைகளிலே உபதேசம் இல்லை. බොහෝ සභාවල ඉගැන්වීමක් නැහැ. அவர்கள் ஆராதனை என்று சொல்லுகிறார்கள். ඔවුන් නමස්කාරය කියා පවසනවා. அவர்களுடைய ஆராதனையை பார்த்தால் நடிகர்கள் மேடையில் தோன்றி நடனமானது போல் இருக்கிறது. ඔවුන්ගේ නමස්කාරය දෙස බලන විට රංග දක්වන්නන් රංගපාන්නක් මෙන් තිබෙනවා. எங்கேயோ மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். කොහෙදෝ විනාශය කරා ගමන් කරනවා. ஆராதனை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். නමස්කාරය කියා නම තබා තිබෙනවා. வண்ண வண்ணமான விளக்குகள் அடித்து ஒரு நாடக மேடையை போல மாற்றுகிறார்கள். විවිධාකාර වර්ණ බුබුලු දල්වා ඒ නිකන් වේදිකාවක් මෙන් තිබෙනවා. வாலிபர்கள் அதை விரும்புகிறார்கள். යෞවනයන් ඊට කැමති වෙනවා. ஆனால் அங்கே இனிய சொற்கள் இல்லை. නමුත් එහි ප්‍රිය වචන නැත. பிரியமானவர்களே, சபை ஸ்திரப்பட வேண்டுமானால் உபதேசம் கொடுக்கப்பட வேண்டும். පෙමැත්තෙනි, සභාව ස්ථිරවන්ට නම් ඉගැන්වීම දෙනු ලැබිය යුතුයි. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள். සත්‍යතාවය පිළිපදින්නා වූ ධර්මිෂ්ඨ ජාතියක් ඇතුල් වන පිණිස දොරටු විවර කරපල්ලා. நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலையிலே அத்தனை உபதேசத்தை உள்ளே வைத்திருக்கிறோம். අපගේ ශුද්ධලිවිලි පාසලේ සියලු ඉගැන්වීම අප ලබා දෙනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. 11ஆம் வகுப்பு ஒரு மாணவனோ மாணவியோ படித்து வெளியேறுகிறாள் என்றால் 11 වෙනි ශ්‍රේණිය දක්වා දරුවෙකු ඉගෙනගම ලබා පිටතට පැමිණෙනවා නම් ஜெய ஜீவியம் மட்டும் அவர்கள் படித்து விட்டு தான் வெளியே வருகிறார்கள். ජය ජීවිතය දක්වා ඉගෙන ගනිමින් ඔවුන් පිටත් වෙනවා. எனவே ஓய்வு நாள் பாடசாலை சாதாரண விஷயம் கிடையாது. ශුද්ධලිවිලි පාසල සාමාන්‍ය දෙයක් නොවේ. அவளுக்கு இளம் வயதிலே உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறோம். ඒ යෝන් වයසේදී අප ඔවුන්ට ඉගැන්වීම උගන්වනවා. ஆத்துமாவுக்கு அதுதான் இன்பம். ඒ තමයි ආත්මයට මිහිරිව තිබෙන්නේ. அதான் முடிவிலே அவளுக்கு உதவி செய்யும். ඒ තමයි අවසානයේ ඔවුන්ට උපකාර இந்த කරන්නේ. உபதேசங்களை பேசுவதற்கு ஆட்கள் வேண்டும். මේ ඉගැන්වීම උගන්වා දෙන්න අයවලුන් අවශ්‍යයි. உபதேச புத்தகங்களை வாங்கி படியுங்கள். ඉගැන්වීම පොත් රැගෙන කියවන්න. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. உபதேசம் ஒரு தேன்கூடு. ඉගැන්වීම වනාහි මී වදයක්. வேதாகமம் ஒரு தேன்கூடு. දේව වචනේ මී වදයක්. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் හිතෝපදේශ 24 26 27 ஆகிய வசனங்களிலே 26 27 පදයන්හි இந்த தேன்கூடுக்கு மற்றொரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. මේ මී වදයට තවත් අරුතක් එහිගෙන දෙයි. செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி 24 13 14 13 14 මාගේ පුත්‍රය, මීපැණි හොඳ බැවින් ඒවාද නුඹේ දිවට මිහිරි වූ මීවදේ පැණිද කාපන්න. නුඹේ ප්‍රාණය උදෙසා ප්‍රඥාව එසේම බව දැනගනින්න. ඒ නුඹට සම්බ වුණොත් විපාකයක් ලැබෙන්නේය. නුඹේ බලාපොරොත්තුවද සිඳ දමනු නොලබන්නේය. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது.
கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். இங்கே தேன்கூடு ஞானத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. මෙම ස්ථානයේ මේ වදය නුවණට සමාන කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அதுதான் ஆத்மாவுக்கு இன்பம். ඒ තමයි ප්‍රාණයට මිහිරි. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව දරුවනි, தேன்கூடு என்று சொல்லுகிறது இந்த வேத வாக்கியம் ஒரு ஞானத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறது. මිහිරි මේ වදය දේව වචනය ප්‍රඥාවට සමාන කරනවා. யாக்கோபு அப்போஸ்தலன் பேய்த்தனமான ஞானத்தை குறித்து பேசுகிறார். යාකෝබ් ප්‍රේරිත තැන ඒ ප්‍රඥාව ගැන මේ ආකාරයෙන් කතා அதே කරනවා. நேரத்தில் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை குறித்து பேசுகிறார். ඉහළින් පැමිණෙනා වූ ප්‍රඥාවක් ගැනද කතා කරනවා. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் கிறிஸ்து. ස්වර්ගයෙන් බැස පැමිණෙනා වූ ප්‍රඥාව ක්‍රිස්තුස් වහන්සේ. அவரே நமக்கு ஞானம், උන්වහන්සේ අපගේ ප්‍රඥාවයි. அவரே நீதி, උන්වහන්සේ අපගේ அவரே ධර්මිෂ්ඨකමයි. பரிசுத்தம், மீட்பு. උන්වහන්සේ අපගේ මිදීමත් ශුද්ධකමත් උන්වහන්සේමයි. ஆண்டவராகிய இயேசுதான் மெய்யான ஞானமாய் இருக்கிறார். ස්වාමී වූ යේසුස් වහන්සේ සැබෑ ප්‍රඥාවයි. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த ஞானத்தை நீ படிக்க வேண்டும். මේ ප්‍රඥාව ඔබ ඉගෙන ගත යුතුයි. உலகத்திலும் கூட ஞானம் இருக்கிறது. ලෝකයේ ප්‍රඥාව තිබෙනවා. உலகத்தில் ஞானம் எங்கேயோ போய்விட்டது. ලෝකයේ ප්‍රඥාව කොහෙදෝ ගමන් කරනවා. எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்தாகிவிட்டது. බොහෝ දේ සොයාගෙන තිබෙනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, අනර්ග දේව දරුවනි, இதெல்லாம் உலக ஞானம்தான். මේ ලෝකයේ ප්‍රඥාව මේව තිබෙනවා. நம்முடைய பிள்ளைகளை அதிலே படிக்க வைத்து அவர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். අප ඔවුන්ට ඒ දේවල් උගන්වා දෙමින් ඔවුන්ව ගොඩනගනවා. ஆனால் அதே நேரத்திலே தெய்வீக ஞானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. නමුත් දිව්‍ය ප්‍රඥාව ඒ ආකාරයෙන්ම අපගේ දරුවන්ට අවශ්‍යයි. நீதிமான்களுக்காக மெய் ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். ධර්මිෂ්ඨයන් උදෙසා ඒ සැබෑ ප්‍රඥාව තබා තිබෙනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. எனவே தேவ பிள்ளைகளே, தெய்வீக ஞானத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். දේව දරුවනි, දිව්‍ය ප්‍රඥාවට පැමිණෙන්න. முதலாம் சாமுவேல் 14ஆம் அதிகாரம் පළවෙනි සාමුවෙල් 14 වන පරිච්ඡේදයේ 26, 27 ஆகிய வசனங்களிலே 26 27 පදයන්හි யோனத்தான் கொஞ்சம் தேனை புசித்தானாம். යොනතාන් ඒ මී පැණි ටිකක් කෑවා. படிங்கள். සෙනග වනයට පැමිණි විට මීපෙනි වැగిරෙනවා දුටුවෝය. නමුත් සෙනග දිවුරුම ගැන බය වූ බැවින් කවරෙක්වත් තමාගේ අත කටට ගත්තේ නැත. නමුත් තමාගේ පියා සෙනග දිවුරවනවා යොනාතාන්ට ඇසුනේ නැත. ඔහු තමාගේ අතේ තිබුණු සැරයට දිගකොට එහි අග මීවදයක ගල්වා ඒවා අරගෙන කටට ගත්තේය. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இங்கே ஒரு தேன் கூட்டை பார்க்கிறோம். මේ ස්ථානයේ අප මී වදයක් දකිනවා. அதிலே தேன் ஒழுகி கொண்டிருக்கிறது. ඒ මී පැණි වැగిරෙමින් තිබුණා. ஜனங்கள் சவுலின் கட்டளையினால ஒன்றும் சாப்பிடாமல் பசியா இருக்கிறார்கள். සෙනග සාවුල්ගේ අන නිසා කිසිවක් නොකා සාගින්නේ සිටියා. இந்த கட்டளை யோனத்தானுக்கு தெரியாது. මේ දීරීම යොනාතාන් දන්නේ නැහැ. அந்த கோலை நீட்டி குத்தி கொஞ்சம் எடுத்து தேன் துண்டை அந்த துணிக்கு எடுத்து வாயிலே போட்டுக் මේ கொண்டார். මී වදේට සැරෑටින් එන මී පැණි ටිකක් තමාගේ කටේ තබා ගත්තා. அவனுடைய கண்கள் தெளிவாயிற்று. ඔහුගේ ඇස් පැහැදුනා. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இன்றைக்கும் கூட இந்த தேன் ஒழுகுகிறது. අද බබා මේ මී පැණි වැස්සෙනවා. சிலரை சாத்தான் தடுத்து வைத்திருக்கிறார். සමහරුන් යක්ෂයා බාධා කර තිබෙනවා. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அதை எடுத்து வாயில் போட அவளுக்கு விருப்பம் இல்லை. ඒ රැගෙන මුකේ තබා ගන්න උන් කැමති නැහැ. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க விருப்பம் இல்லை. ඊට වැදගත්කමක් දී ඒ ඉගෙන ගන්න උන් කැමති නැහැ. ஆனால் யோனத்தான் தன்னுடைய கோலினாலே குத்தி வாயிலை போட்டுக் கொண்டான். යොනාතාන් ඒ තමාගේ සැරෑටියෙන් එන මුකේට තබා ගත්තා. அவளுடைய கண்கள் தெளிவடைந்தது. ඔහුගේ ඇස් පැහැදුනා. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. எனவே தேவ பிள்ளைகளே, දේව දරුවනි, உன்னை தெளிவாக்குகிறது இந்த வேத வசனம். ඔබ පැහැදිලි කරන්නේ මේ දේව உன்னை වචනයයි. தெளிவாக்குகிறது இந்த உபதேசம். ඔබව පැහැදිලி කරන්නේ මේ ඉගැන්වීමයි. உனக்கு தெளிவை கொடுக்கிறது ஞானமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ඔබට ඒ පැහැදිලිකම ලබා දෙන්නේ ප්‍රඥාව වන ස්වාමී වූ යේසුස් වහන්සේ. எனவே இந்த சூப் நாட்டுக்குள்ளே நீ இருப்பாயாக. මේ සූප් රට තුල ඔබත් සිටින්න. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த அதிகாரத்திலே நாம் மற்றொரு
ஒரு காரியத்தை படிக்கிறோம். මේ පරිච්ඡේදයේ තවත් දෙයක් අප කියවනවා. முதலாம் சாமுவேல் 9ஆம் அதிகாரம் පළවෙනි සාමුවෙල් 9 වෙනි පරිච්ඡේදයේ 6ஆம் වசனத்தை படியுங்கள். 6 වන පදය කියවමු. ඔහුද මේ නුවර දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් සිටි. ඒ මිනිසයා ගෞරවණීය කෙනෙක්ය. ඔහු කියන සියල්ල සැබවින් සිදුවේ. අපි එහි යමු. සමහර විට අප යන ගමන ගැන ඔහු අපට දන්වනවා ඇතැයි ඔහුට කීවේය. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இது ஒரு பட்டணம். මේ එක්තරා නුවරක්. இந்த பட்டணத்தின் விசேஷம் என்ன? මේ නුවර විශේෂත්වය කුමක්ද? தேவனுடைய மனிதன் இருக்கிறதான பட்டணம். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා වෙසෙන්නා වූ නුවර. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாவதாக. වහන්සේට මහිමේ වේවා. இந்த பட்டணம் எதை காண்பிக்கிறது? මේ නුවර පෙන්වන්නේ කුමක්ද? இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. මේ තමයි නවගිවිසුම් සභාව. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது එපිස දෙවන පරිච්ඡේදයට පැමිණෙන විට 19ஆம் வசனத்திலிருந்து படித்தால் 19 වන පදයේ සිට කියවන විට தேவனுடைய சபையை ஒரு நகரம், ஒரு சிட்டி என்று நாம் படிக்கிறோம். දේව සභාව වනාහි නුවරකට සමාන කර කතා කරනවා. இனி நாம் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. තමන් අප අන්‍යෝවත් විදේශිකයෝවත් නොවේ. பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரா இருக்கிறோம். ශුද්ධවන්තයන් සමග එක නුවර වැසියෝව සිටිනවා. நாம் தான் தேவனுடைய வீட்டார். අප දෙවියන් වහන්සේගේ පවුලේ අයවල් වේ. தேவனுடைய சபை ஒரு சிட்டி, அது ஒரு நகரம். දෙවියන් වහන්සේගේ සභාව නුවරක්. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. 20ஆம் வசனத்திலே 20 වන පදය அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திபாரத்தின் மேல் இந்த நகரம் கட்டப்படுகிறது. නුඹලා ප්‍රේරිතයන්ගේ ප්‍රපේතවරුන්ගේ අත්තිවාරම පිට මේ නුවර ඉදි කරනවා. இது ஒரு அஸ்திபாரமுள்ள நகரம். මේ අත්තිවාරම ඇති නුවර இந்த சபைக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது. මේ සභාවට විවිධාකාර පරීක්ෂා පැමිණියා. பாஸ்டர் எம்.டி. தாமஸ் அவர்கள் 7 சோதனைகள் இந்த சபைக்கு வந்தது என்று சொல்றார். පාස්ටර් එම්.ටී. තෝමස් සෝදිසි 7ක් මේ සභාවට පැමිණියා කියා පවසනවා. இது அஸ்திபாரம் இல்லாமல் இருந்திருந்தால் මේ අත්තිවාරමක් නොමැතිව තිබුණා නම් என்றைக்கோ இந்த சபை நாசமாய் போயிருக்கும். මීට පෙර කවදාදෝ මේ සභාව විනාශ වෙන්න ඇති. இது அஸ்திபாரமுள்ள ஒரு நகரம். මේ අත්තිවාරම ඇති නුවරක්. சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ප්‍රීතියෙන් හලෙලුයා කියමුද? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. நான் சென்னையிலே ஊழியம் செய்த நாட்களிலே මම චෙන්නයිහි සේවය කරමින් සිටිය විට அந்த சபையிலே ஏறக்குறைய 2500 3000 பேர் கூடுவார்கள். එම ස්ථානයේ රැස්වීමට 2500ක් 3000ක් පමණ පැමිණෙනවා. நம்மிலிருந்து பிரிந்து போனவர்கள் ஒரு சபையை வைத்திருந்தார்கள். අපගෙන් වෙන් වී ගියා වූ කෙනෙක් සභාවක් තබාගෙන සිටියා. அப்போஸ்தல கிறிஸ்துவ சபை. අපෝස්තල ක්‍රිස්තු සභාව. பாஸ்டர் சுந்தரம் என்றவர் அந்த நாட்களிலே பாஸ்டர் மனோகரன் கூட எல்லாம் வாழ்ந்தவர்கள், அவரே பிரிந்து போனவர்கள் அவங்கெல்லாம். පාස්ටර් මනෝහරන් ඒ කාලේ අපගෙන් ඉවත්ව ගිය අය කෙනෙක්. சண்டை போட்டு பிரிஞ்சு போகல. රණ්ඩු කරමින් ගියපු කෙනෙක් නොවේ. இந்த விவாக வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமா, இந்த தர்க்கத்திலே எங்களுக்கு விவாகம் வேணும் என்று சொன்னதுனால நீங்க தனியே போய் சபை ஆரம்பித்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். විවාහ ජීවිතය ගත කළ යුතුද නැද්ද කියනා වූ ඒ දේ මත ඔවුන් විවාහ වීමට කැමති වූ නිසා ඔවුන් වෙන්ව ගොස් ඒ ආකාරයෙන් සභාව ආරම්භ කළා. அவர்கள் ஒரு பெரிய சபையை உருவாக்கினார்கள். ඔවුන් විශාල සභාවක් ඇති කළා. ஒரு 10-15 பேர் கூடுவார்கள். 10000ක් 12000ක් ගෙහෙ රැස් වෙනවා. பெரிய பில்டிங். විශාල ගොඩනැගිල්ල. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாவதாக. වහන්සේට මහිමේ ஒரு වේවා. 4-5 கிலோமீட்டர் தான் நம்முடைய சபை இருந்தது. අපගේ සභාවත් ඔවුන්ගේ සභාවත් අතර වෙනස කිලෝමීටර් 5ක් 6ක් ඇති. திடீரென்ற குழப்பம் உண்டாயிட்டு சபையில இனி அடுத்தது யார்? හදිසියෙම ඊළඟට පත්වන්නේ කවුද කියා කැළඹීමක් ඇති වුණා. சபைக்குள்ளே பெரிய போராட்டம் உண்டாகி விட்டது. සභාව මන්දියේ මහත් කැළඹීමක්. ஆராதனையிலே ஒன்றுக்கொன்று அடிக்க ஆரம்பித்தார்கள். රැස්වීම එකිනෙකා ගහ මරා ගන්නට පටන් ගත්තා. போலீஸ் துறை உள்ளே வந்து விட்டது. පොලිසියෙන් පැමිණියා. ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். සෙනඟ විසිරවනු ලැබුවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய பிரச்சனை உண்டாகி விட்டது. විශාල ප්‍රශ්නයක්. அருமையானவர்களே, දෙමැත්තනි. இந்த நேரத்தில் ஒரு சகோதரன் என்னை வந்து சந்தித்தார், ஒரு தேவ ஊழியக்காரர். මේ අවස්ථාවේදී දේව සේවකෙක් ඇවිත් මාව සම්මුඛ වුණා. அவர் என்ன சொன்னார்? ඔහු කීවේ 2000 பேர் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிறார்கள்? 2000ක් දෙනෙක් මාගේ පාලනයේ සිටිනවා. நீங்க வந்து அவளுக்கு ஆராதனை நடத்துங்கள். ඔබ ඇවිත් ඔවුන්ට රැස්වීම கர்த்தருக்கு පවත්වන්න. ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට இப்படி ස්තුති பலரும் වේවා. பிரிந்து போனார்கள். මේ ආකාරයෙන් බොහෝ දෙනා බෙදී ගියා. நான் நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டரத்தில் போனேன், பாஸ்டர் செல்வத்திடத்தில் போனேன். මම පාස්ටර් සෙල්වම් වෙත අපගේ සෙන්ටර් පාස්ටර් තුමා වෙතට ගියා. பாஸ்டர், இந்த சபையிலிருந்து 2000 பேர் வருகிறார்கள். පාස්ටර් එම සභාවේ සිට 2000ක් පැමිණෙනවා. நீங்க வந்து கூட்டம் நடத்த முடியுமான்னு கேக்குறாங்க. ඔබට රැස්වීම පවත්වන්න පුළුවන්ද කියා මගෙන් අසනවා. அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். පාස්ටර් තුමා පැවසුවේ அந்த 2000 பார்த்து உன் ஜனத்தை நீ விட்டுடாத.
ඒ 2000 බලලා ඔබගේ සෙනග අත්හරින්න එපා. இவர்கள் தான் முக்கியம். මොවුන් තමයි වැදගත්. ஒரே குழப்பமா இருந்தது. මේ කැළඹීමක් තිබුණා. அன்றைக்கு இரவு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். එදින රාත්‍රියේ සිහිනෙන් උන්වහන්සේ මට කතා කළා. கடற்கரை ஓரமாக நான் போய் கொண்டிருக்கிறேன். මම වෙරළක ගමන් කරමින් සිටිනවා. அது ஒரு மணல் பாங்கான கடல் அல்ல, மலை பாங்கான கடல். மலை, சாண்ட் கிடையாது, மண் இல்ல, மலை ஒட்டி கடல். එය වැලි තිබුණා වූ වෙරළක් නොවේ, කඳු වලින් පිරුණා වූ වෙරළක්. நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். මම එහි ගමන් කරමින් සිටිනවා. பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கரையில ஒதுங்கி கிடக்கிறது. විශාල මසුන් වෙරළට ගොඩගසා සිටියා. நான் நினைச்சேன் இன்னைக்கு நல்ல வேட்டை தான், எல்லா மீனையும் அள்ளிடணும். අද හොඳ දඩයමක් තමයි ඔක්කොම මාළු අල්ල ගන්න ඕනේ. கிட்ட போய் பாரு மகனே. ළඟට ගිහිල්ලා බලන්න. கிட்ட போய் பார்த்தால் ළඟට ගිහින් බලන විට ஒன்று கூட சாப்பிடுற மீன் கிடையாது. කිසිවක් ඒ අනුභව කරන්න සුදුසු මසුන් නොවේ. விதவிதமா இருக்கு, விதவிதமா இருக்கு. විවිධාකාර இது මසුන්. நம்ம சாப்பிட்டதும் கிடையாது, கடையில வித்ததும் கிடையாது. එකෙක්වත් කන්ට අනුභව කරන්න සුදුසු ඒවුන් නොවේ. இந்த சொப்பனம் முடிந்த பிற்பாடு මේ සිහිනෙන් පසුව நம்முடைய தரிசனம் இதுவல்ல என்று நான் விளங்கிக் கொண்டேன். අපගේ දර්ශනය මේ නොවේ කියා මම තේරුම් ගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති அதிலே වේවා. இருந்து சிலர் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் நல்ல விசுவாசிகள். ඔවුන්ගෙන් සමහරුන් ඇවිත් අප හා සමග එක් වුණා. ඔවුන් අද යහපත් ඇදහිලිවතුන් இன்றைக்கும் සිටිනවා. அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ඔවුන් අද පවා අප හා සමග සිටිනවා. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகும். වහන්සේට මහිමේ වේවා. எனவே இது ஒரு அஸ்திவாரம் உள்ள சபை. මේ අත්තිවාරම් ඇති සභාවක්. இந்த அஸ்திவாரம் யார்? මේ අත්තිවාරම කවුද? முதலாவது அப்போஸ்தலர்கள், පළමු කොට ප්‍රේරිතයන්, இரண்டாவது தீர்க்கதரிசிகள். දෙවනුව ප්‍රොෆේතවරුන්. இது ஒரு அப்போஸ்தல ஊழியம். මෙය ප්‍රේරිත සේවයක්. சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? සමහරු කුමක්ද කියන්නේ? அப்போஸ்தலர்கள் முதலாம் நூற்றாண்டிலேயே முடிந்து விட்டார்கள். ප්‍රේරිතයන්ගේ සේවය පළමු සතවර්ෂයේ අවසන් වුණා. அது அப்படி அல்ல என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். එසේ නොවන බව අප ඔබට දන්වන්නෙමු. ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொன்னார்? ස්වාමී යේසුස් වහන්සේ ප්‍රේරිතයන් දෙස බලා පැවසුවේ உலகத்தின் முடிவு කුමක්ද? பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ලෝකාන්තිමේ දක්වා සෑම කල්හි මම නුඹලා හා සමග සිටින්නෙමි. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இந்த பூமியில் அப்போஸ்தலர்கள் இருப்பார்கள். ස්වාමී වූ යේසුස් වහන්සේ නැවත ප්‍රකාශ වන තුරු මේ පොළවේ ප්‍රේරිතයන් සිටිනවා ඇත. அப்போஸ்தல உபதேசத்தின்படி பிரதர்ශනபடி ජීවිக்கிறவர்கள் இருப்பார்கள். ප්‍රේරිතයන්ගේ ඉගැන්වීම පරිදි කැපවීමෙන් ජීවත් වන්නන් දකිනු ලබනවා. ஒரு அப்போஸ்தலனுடைய விசேஷம் என்ன? ප්‍රේරිතෙකුගේ විශේෂත්වය அவன் කුමක්ද? சபையை குறித்துதான வெளிப்படுத்தல் உள்ளவன். ඔවුන් තමයි සභාව ගැන එළිදරව්වක් ඇත්තන්. இரண்டாவது தீர்க்கதரிசிகள். දෙවනුව ප්‍රොෆේතවරු. இந்த தீர்க்கதரிசிகள் මේ யார்? ප්‍රොෆේතවරු කවුද? இன்னைக்கு ஆராதனையிலே தீர்க்க தரிசனம் சொன்னார்களே, அதுவல்ல, அதுவல்ல. අද රැස්වීමේ අනාගත වාක්‍ය පැවසුවා එය නොවේ. தீர்க்க தரிசனத்தின் ஆவி கிறிஸ்துவை பற்றினது. ප්‍රොෆේතවරුන්ගේ ආත්මය ක්‍රිස්තුස් වහන්සේ හා සම්බන්ධ වේ. எனவேதான் கிறிஸ்துவை குறித்தான வெளிப்படுத்தல் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ඔවුන් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන එළිදරව්ව ඇත්තන්. இந்த ரெண்டு மூளைக்கல்களும் விசேஷமானது. அஸ்திவார கற்கள் விசேஷமானது. මේ අත්තිවාරම් ගල් දෙකම අතිවිශේෂයි. ஒன்று அப்போஸ்தலர்கள், එකක් ප්‍රේරිතයන්, மற்றொன்று தீர்க்கதரிசிகள். අනිත් අය ප්‍රොෆේතවරුන්. ஒன்று சபையை குறித்துதான வெளிப்படுத்தல், සභාව ගැන එළිදරව්ව, இரண்டாவது கிறிஸ்துவை குறித்துதான දෙවනුව வெளிப்படுத்தல். ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන එළිදරව්ව. நீங்க ஊழியக்காரர்களை பார்க்கலாம். ඔබ සේවකයන් දකිනවා. சிலர் என்ன பிரசங்கித்தாலும் அது சபை பற்றிதாக இருக்கும். සමහරුන් මොන දේශනාව කරත් සභාව ගැනයි. அது ஒரு அப்போஸ்தல அழைப்பு. එය ප්‍රේරිතයන්ගේ சிலர் කැඳවීම. என்னத்தை பிரசங்கித்தாலும் கிறிஸ்துவை பற்றி பேசுவார்கள். මොන දේ කතා කරත් ඔවුන් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන කතා කරනවා. அது ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு. ඒ ප්‍රොෆේතවරුන්ගේ කැඳවීම. இது ரெண்டும் ஒரு ரகசியம். මේ දෙකම රහසක්. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. புருஷன் மனைவியை குறித்து சொன்ன பிற்பாடு පුරුෂයා භාර්යාව ගැන පැවසූ நான் විට கிறிஸ்துவை குறித்தும் சபையும் பற்றியும் சொல்லுகிறேன். මම ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන සභාව ගැන කතා இந்த කරමි. ரகசியம் பெரியது. මේ රහස මහත්ය. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இங்கே அப்போஸ்தலர் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. මේ ප්‍රේරිතයන් සිටිනවා, ප්‍රොෆේතවරු සිටිනවා. கர்த்தருடைய வருகை மட்டும் அப்படி இருப்பார்கள். උන්වහන්සේ කීම දක්වා වුන් දකින්න அது ලබයි. தெய்வத்தின் வார்த்தை. ඒ දේව වාක්‍යයයි. இதில் தான் நாமும் கட்டப்பட்டு வருகிறோம். මේ තමයි අපත් ගොඩනගනු ලබන්නේ. நாம் ஜீவனுள்ள கற்களாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். අප ජීවමාන ගල් ලෙස එහි එකතු කරන ලැබ ගොඩනගනු தெய்வத்துக்கு ලබනවා. மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ இதற்கு වේවා. ஆண்டவராக இயேசு மூளைக்கல்லாய் இருக்கிறார். එහි කොනේ ප්‍රධාන ගල ස්වාමී වූ යේසුස් වහන්සේ. எப்போது அவர் மூளைக்கல்லாய் மாறினார்? උන්වහන්සේ කෙදෙනක කොනේ ප්‍රධාන ගල என்றைக்கு වුණාද? மரித்தோரை விட்டு அவர் உயிரோடு எழுந்தாரோ, කෙදෙනක උන්වහන්සේ මලවුන්ගෙන් නැවත இதோ නැගිට්ටාද? அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். මෙන්න සියොනේ කොනේ ප්‍රධාන ගලක් තබන්නෙමි. அது சோதிக்கப்பட்டு பரீட்சிக்கப்பட்ட கல். ඒ සෝදිස කරනු ලැබූ පරීක්ෂා කරනු ලැබූ ගලකි. விசுவாசமாய் இருக்கிறவன் பதறான். අදහන්නා නොසෙල්වේ. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. மரித்தோரை விட்டு அவர் உயிரோடு
உயிரோடு எழுந்து விற்பார். උන්වහන්සේ මලවුන්ගෙන් නැවත නැගිටි විට அவர் சியோனிலே மூளைகள், උන්වහන්සේ සියොනේ ප්‍රධාන කොනේ ගලවිය. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அசிவார கற்கள், ප්‍රේරිතයන්ට ප්‍රභේදවරුන්ද ඒ මත අත්තිවාරම් ගල්ලසේ දිගට அபிஷேகம் ලබනවා. பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள கல்லுகள். ආලේපල දේව සෙනඟ ජීවමාන ගල්ව සිටිනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. எபேசியர் 2 அதிகாரம் 21 வசனத்திலே එපිස 2:21 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டி எழுப்பப்படுகிறது. ඒ මාලිගාව එකට සෑදීගෙන යන්නේය. ஆண்டவருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இந்த கட்டடத்துக்கு, இந்த சிட்டி, இந்த கட்டடத்துக்கு முதலாவது மாளிகை என்ற பெயர். මේ ගොඩනැගිල්ලට මේ නුවරට පළමු කොට සුද්ධ මාලිගය කියන නම. ஏன் மாளிகை என்று அழைக்கப்படுகிறது? ඒ මාලිගාව කියන්නේ மாளிகையிலே ராஜா இருப்பான். මාලිගාවේ රජතුමා සිටිනවා. இது ஒரு ராஜரீக ஆசாரிய வம்சம். මේ රාජකීය පූජක වංශය. நான் தான் அந்த மாளிகை. අප තමයි මේ මාලිගාව. புதிய ஏற்பாட்டு சபை அந்த மாளிகை. නව කිවිසුම් සභාව නැමැති මාලිගාව. ராஜாதி ராஜாவாய் கிறிஸ்து இங்கே இருக்கிறார். රජවරුන්ගේ රජදාවන ක්‍රිස්තුස් වහන්සේ මේ වාසය கர்த்தருக்கு කරනවා. மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அதே இடத்திலே මේ ස්ථානයේම கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ තුල සුද්ධ වූ මාලිගාව කියලා ලියා இது ஒரு තිබෙනවා. மாளிகை, இது ஒரு மாளிகை, මේ මාලිගාවක් இது பரிசுத்த ஆலயம். මේ සුද්ධ වූ මාලිගාවක්. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. பரிசுத்த ஆலயம் என்றால் සුද්ධ වූ මාලිගාව නම් அந்த ஆலயத்துக்குள்ளே ஆசாரியன் இருக்க வேண்டும். ඒ පූජකයන් සිටිය යුතුයි. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ස්වාමී වූ යේසුස් වහන්සේ උත්තම පූජකයාය. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ இந்த වේවා. ரெண்டும் சேரும் பொழுதுதான் මේ දෙකම එකතු වෙන විට 22வது வசனம், நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். නුඹලාට ආත්මයන් වහන්සේ කරුණු කරගෙන දෙවියන් වහන්සේගේ වාසය පිණිස එකට ගොඩනගන ලද්දහුය කියා 22 වෙනි පදයේ ලියා තිබෙනවා. தேவனுடைய வாசஸ்தலம். දෙවියන් වහන්සේගේ වාසස්ථානය. இந்த கட்டடத்துக்குள், இந்த சிட்டிக்குள் தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். මේ ගොඩනැගිල්ල මේ නුවර තුලට තමයි උන්වහන්සේ අපව ගෙනවිත් තිබෙන්නේ. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இந்த பட்டணத்துக்குள்ளே මේ නුවර තුල ஒருவர் இங்க இருக்கிறார். එක්කෙනෙක් සිටිනවා. அவர் தேவனுடைய மனுஷன். එයා ඔහු දෙවියන් වහන්සේගේ මිනිස්සෙක්. முதலாவது நாம் என்ன படிக்கிறோம்? පළමු කොට අප කියවන්නේ කුමක්ද? 6ஆம் வசனத்தை மறுபடியும் படியுங்கள். 6 වෙනි පදේ නැවතත් කියවමු. ඔහුද මේ නුවර දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් සිටී. ඒ මිනිසයා ගෞරවනීය කෙනෙක්ය. ඔහු කියන සියල්ල සැබවින් සිදුවේ. අපි එහි යමු. සමහර විට අප යන ගමන ගැන ඔහු අපට දන්වනවා ඇතැයි ඔහුට කීවේය. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த பட்டணத்துக்குள்ளே ஒரு மனிதன், தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். මේ නුවරේ දෙවියන් වහන්සේගේ මිනිස්සෙක් වෙසෙනවා. எழுத்தின் பிரகாரமாக அது சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டது. පදාර්ථ වශයෙන් සාමුවෙල් ගැන ලියා තිබේ. ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ආත්මික කෝණයෙන් බලන විට අපගේ ගැලුම්කාර වූ යේසුස් වහන්සේව පෙන්눔 කරයි. 3 குறிப்புகளை நாம் படிக்கிறோம். කරුණු තුනක් කියවනවා. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. முதலாவது, இந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். මේ නුවර සිටිනා මේ මිනිසයා උතුම් කෙනෙක්. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே லூகாஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது ලූක් තුමාගේ සුභාරංචියේ පළවෙනි පරිච්ඡේදයේ 31 32 පද කියවන විට இயேசு பிறக்கும் பொழுது යේසුස් වහන්සේ උපත ලබන විට தேவதூதன் என்ன சொன்னான்? දේවදූතයන් පැවසුවේ இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். මෙන්න බලව නුඹ ගර්භණීයව පුත්‍රයෙකු වදන්නීය. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. උන්වහන්සේට යේසුස් යන නාමය තබා அவர் පන්න. பெரியவராயிருப்பார். උන්වහන්සේ උතුම් கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகும். වහන්සේට මහිමේ වේවා. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, අනර්ග දේව දරුව இந்த தேவனுடைய வீட்டிலே பெரியவர் ஒருவர் இருக்கிறார். මේ දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ උතුම් කෙනෙක් සිටිනසේක. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. அவர் இல்லை என்றால் நமக்கு துக்கம் வரலாம். උන්වහන්සේ නැත්නම් අපට දුක පැමිණෙයි. நான் சொன்னேனே, சென்னையில ஒரு சபை இருந்தது என்று. චෙන්නයිහි සභාවක් තිබුණා කියා මා කීවා. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ඉරුදින රැස්වීමේ ஒரு விசுவாசி குடும்பம் நம்முடைய சபைக்கு வந்தது. ඇදිලිවන්ත පවුලක් අපගේ සභාවට පැමිණියා. அவர்கள் புதியதாக இருந்தார்கள். ඔවුන් නවකයන්ව සිටියා. அந்த ஆல்டர் கால் எல்லாருக்கும் இந்த பிரசங்கம் பண்ண பிற்பாடு ஜெபிக்கும் போது அவங்க வந்தாங்க. සියලු දෙනාට දේශනෙන් පසුව යාඥා කරන විට ඔවුන්ද පෙරට පැමිණියා. நான் கேட்டேன், நீங்க எங்க இருந்து வருகிறீர்கள்? ඔබ කොහෙන්ද පැමිණියේ?
நீ இந்த சபை குறிப்பிட்ட சபையிலிருந்து வருகிற, අදාළ සභාවෙන් අපි මෙහි ආවා. நான் ஏன் நீங்க அங்க போகல இன்னைக்கு? ඇයි ඔබ එහි යන්නේ? அது ஒரு நல்ல சபைதான். එයත් හොඳ நான் සභාවක්. கேட்டேன் ஏன் போகல? ඇයි ඔබ ගියේ නැත්තේ? அவர் சொன்னார் அவருக்கு ஒரு 60 வயது இருக்கும், குடும்ப தலைவர். ඒ ගෘහමූලිකයාට අවුරුදු 60ක් විතර ඇති. அவர் சொன்ன பாஸ்டர் நான் அங்க ஆராதனைக்கு போனேன், පාස්ටර් මම එම රැස්වීමට ගියා. ஸ்டேஜ் இருக்கு, ස්ටේජ් එක තිබෙනවා. ஒருத்தர் மொழிபெயர்க்கிறார், කෙනෙක් පරිවර්තනය කරනවා. பாஸ்டருடைய இடத்துல ஒருவர் நிற்கிறார், පාස්ටර්ගේ ස්ථානයේ තවත් කෙනෙක් ஆனா සිටිනවා. அவருக்கு தலை இல்ல. ඔහුට හිසක් නැහැ. ஒரு தலை இல்லாத உருவம் பிரசங்கம் பண்ணுகிறது. හිසක් නැති කෙනෙක් දේශනා කරනවා. இவர் பார்க்கிறார் தரிசனத்துல, அப்படியே பார்த்துட்டு அப்பவே பைபிள் தூக்கிட்டு வந்துட்டாருங்க. ඔහු ඒ දර්ශනයේ දුටිසැනින් මේ ස්ථානෙට බයිබලයක් අරන් ආවා. தலையில்லாத சரீரத்துல நான் ஏன் இருக்க வேண்டும்? හිස නැති ශරීරයේ මම මොනවාටද සිටිය යුත්තේ? தலை யார்? நீங்க சொல்லுங்க, කවුද හිස? இப்ப சத்தமா சொல்லுங்க. ශබ්ද නගා කියන්න. இது கூட தலை இல்லாத தலை இருக்கா? பைபிள்ல இயேசு தலையானார்னு இருக்கு. යේසුස් වහන්සේ අපගේ හිසව සිටිනවා. நல்ல போல்டா சொல்லுங்களேன். அந்த பேரை சொல்லதுக்கு என்னங்க வைக்கும்? ඇයි මොනවාද ලැජ්ජාව නිර්භීතව කියන්න? அந்த தலையார். ඒ හිස කවුද? ஒரு நாள் இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவரே தலைவரேன்னு எழுதப்பட்டு, ஆண்டவர் தலைவர் சொல்ல, ස්වාමීන් වහන්සේ මූලිකයා කියා ලියා තිබෙනවා. நான் சொன்னேன் මම කිව්වා அவங்க கட்சிக்காரனே தலைவரேன்னு கூப்பிடுறான், இன்னைக்கு நம்ம ஆண்டவரே தலைவரேன்னு கூப்பிடணும். පක්ෂ නායකයන් වුන් නායකයන් කියා හඳුන්වනවා. ඇයි අපි නායකයා කියා උන්වහන්සේට කියන්න ඕනේ කියලා මාත් அது ஒண்ணும் தப்பு இல்லையே. ඒ වැරදි නෑනේ. நான் சொன்னேன் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே தலைவரேன்னு கூப்பிடலாமா? ස්වාමිනේ නායකයාණෙනි කියා උන්වහන්සේට හඬගස්සමුද කියලා எல்லாரும் ඇසුවා. சந்தோஷ கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து தலைவரேன்னு கூப்பிட்டார்கள். ස්වාමිනේ උන්වහන්සේ දෙස බලා ඔවුන් සියලු දෙනා නායකයා කියා හඬගස්සුවා. இந்த சகோதரர்கள் இப்ப சொல்ல போறாங்க பாருங்க. මේ සහෝදරයා දැන් කියන්න යනවා. கைகளை உயர்த்தி தலைவரே අතෝසවා නායකයාණෙනි. யாரை யாரையா தலைவர்னு கூப்பிடுறான்? කාට කාටද ඕ නායකයා உனக்காக කියනවා. சிலுவையில தொங்கினாரே அவரை கூப்பிட்டா என்ன தப்பு? கைகளை உயர்த்தி தலைவரேன்னு சொல்லுங்க. ඔබ උදෙසා උන්වහන්සේ කුරුසිය අනගසන ලැබුවා. උන්වහන්සේ දෙස බලා නායකයා කියා හඬගස්සමු. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் இங்க 2 முறை சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க இப்போ எலெக்ஷன் டைம் தமிழ்நாட்டுல போய் பாருங்க, இந்த வெயில்ல தலைவரே தலைவரேன்னு கூப்பிட்டு அலையறான் அவன். අපගේ නායකයා නායකයා කියා මේ අවුරශ්මියේ තමිල්නාඩුවේ ඡන්දේ මැතිවරණය නිසා මේ දවස්වල සෙනග කෑ ගහනවා. பிரதர்ஸ் 3 முறை சொல்லுங்க, கைகளை வைத்து தலைவரேன்னு கூப்பிடுங்க. සහෝදරයන් තුන් වතාවක් නායකයාණෙනි කියා අතෝසවා පවසන්න. ஆண்டவரை புதிய புதிய பெயர்ல கூப்பிடுங்க. நாம தனியா சொல்லக்கூடாது. அவர் தலையானார் தலைவரானார்னு சொல்லப்படுது. උන්වහන්සේ හිසවිය නායකයා විය. අප උන්වහන්සේට අලුත් නම් කියා අමතන්ට ඕනේ. சகோதரிமார் சொல்லலாமா? සහෝදරයන් කියමුද? முழு பலத்தோட இவரை போய் கூப்பிடுறதுல நமக்கு என்ன வெக்கம்? උන්වහන්සේට එසේ කතා කරන්න මොන ලැජ්ජාවක්ද? ශබ්ද නගා අඬගස්සමු. தலைவரேன்னு 3 முறை சொல்லுங்க. නායකයාණෙනි කියා තුන් වතාවක් පවසන්න. 2 முறை தான் சொன்னீங்க. දෙවතාවක් තමයි ඔබ කීවේ. கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ඔබ සිතනවා මදක් සිතනවා. மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. வேதத்தில் ஒரு தலைவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ නායකයා කියා ලියා தலை තිබෙනවා. இல்லாத சபைகளுக்குள்ளே ஜனங்கள் இருக்கிறார்கள். හිස නැති සභාවන්හි සෙනග සිටිනවා. அவளுக்கு மரியாள் தான் தலை. උන්වහන්සේට ඔවුන්ට නායකයා මරියායි. புனிதர்கள் தலையா இருக்கிறார்கள். සුද්ධවන්තයන් ඔවුන්ට නායකයන් சில සිටිනවා. சபைகள்ல பாஸ்டர் தான் தலை, அவர் தான் கடவுளுக்கு மேல வச்சிருக்கிறாங்க. අපගේ සභාවේ පාස්ටර් තමයි හිස නායකයා. උන්වහන්සේට වඩා උසස් ඔහු. இந்த வேதம் சொல்லுகிறது இந்த பட்டணத்தில் ஒருவர் இருக்கிறார், මේ දේව වචනේ පවසනවා මේ නුවර කෙනෙක් සිටිනවා. அவர் பெரியவராய் இருப்பார். උතුම් කෙනෙක්. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. மத்தேயு 12ஆம் அதிகாரம் මතෙව් 12 6ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? 6 වෙනි පදේ අප කියවන්නේ அவர் தேவாலயத்திலும் பெரியவர். උන්වහන්සේ දේව මාලිගාවේ උතුම්ව සිටියා. சீக்கிரம் படிச்சிருங்க. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். போதும். නමුත් නුඹලාට කියමි, දේවමාලිගාවට වඩා උතුම් වූ කෙනෙක් මෙහි සිටී. இவர் தேவாலயத்திலும் பெரியவர். මොහු දේව මාලිගාවට වඩා උතුම් කෙනෙක්. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? එසේ ලියා තිබෙන්නේ சில சபைகளை போய் பாருங்க, සමහර සභාවල බලන්න தேவாலயத்தை அவர்கள் அலங்கரிக்கிறார்கள். ඔවුන් දේව මාලිගාව අලංකාර කරනවා. கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து அலங்கரிக்கிறார்கள். කෝටි ගණන් මුදල් වැය කර අලංකාර කරනවා. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது මේ පදේ පවසනවා இவர் தேவாலயத்திலும் பெரியவர். දේව මාලිගාවට වඩා මුන්වහන්සේ උතුම්
උතුම්ය. ஆராதனையிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். උන්වහන්සේ සියලු නමස්කාරයන්හි උතුම්ව සිටිනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். දේව මාලිගාවට වඩා උතුම් තනන් වහන්සේ මෙහි සිටිනසේක. மத்தேயு 12:41 මතෙව් 12:41 அங்கே யோனாவிலும் பெரியவர். එවැනි ස්ථානයේ යෝනාට වඩා උතුම්. නිනිවේ මිනිසයෝ මේ පරම්පරාවට அந்த විරුද්ධව வார்த்தை மாத்திரம் போனீங்க. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இது இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். බලව යෝනාට වඩා උතුම් කෙනෙක් මෙහි සිටි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. இந்த பட்டணத்தில் ஒருவர் இருக்கிறார். මේ නුවර කෙනෙක් සිටිනවා. அவர் யார் சகோதரியே? ඔහු කවුද සහෝදරියනි? யோனாவிலும் பெரியவர். යෝනාට වඩා උතුම්. யோனாவுடைய விசேஷம் என்ன? යෝනාගේ විශේෂත්වය யோனாவின் பிரசங்கம். යෝනාගේ දේශනය. அவன் பிரசங்கம் பண்ண ஜனங்க மனம் திரும்பி அழுதாங்க, ராஜா முதற்கொண்டு. ඔහුගේ දේශනයෙන් ඒ මුළු සෙනගම ගැලවීම ලැබුවා. யோனாவின் பிரசங்கத்தை காட்டிலும் ஒரு பெரிய பிரசங்கி இருக்கிறார். යෝනාගේ දේශනයට වඩා උතුම් දේශකයෙක් මෙහි සිටිනවා. ஒரே வார்த்தை சொன்னால் போதும், එක වචනයක් කීවොත් සෑහේ. உன்னுடைய வியாதி குணமாகும், ඔබගේ රෝගය සුව වෙනවා. உன்னுடைய பிரச்சனை சரியாகும். ඔබගේ ප්‍රශ්නේ විසඳෙනවා. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். යෝනාට වඩා උතුම් කෙනෙක් මෙහි සිටිනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டா. දෙවියන් වහන්සේට මහිම වේවා. அதே மத்தேயு 12 அதிகாரம் ඒ මතෙව් 12 වෙනි පරිච්ඡේදයේ 43 வசனத்திலே 43 වන පදයේ சாலமோனிலும் பெரியவர். සාලමන්ට වඩා උතුම් කෙනෙක්. படிங்க. බලව සාලමුන්ට වඩා උතුම් කෙනෙක් මෙහි සිටී. இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். සාලමන්ට වඩා උතුම් කෙනෙක් මෙහි සිටි. சாலமோனுடைய விசேஷம் என்ன? සාලමන්ගේ විශේෂත්වය சாலமோனின் ஞானம். සාලමන්ගේ ප්‍රඥාව. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිම වේවා. சாலமோனை காட்டிலும் பெரிய ஞானி இங்கே இருக்கிறார். සාලමන්ට වඩා ප්‍රඥාවන්තයෙක් මෙහි සිටිනවා. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේටම මහිමය. எனவே நீ சாதாரண இடத்துக்கு வரவில்லை, ඔබ සාමාන්‍ය තැනකට ඇවිල්ලා නැහැ. இந்த பட்டணத்துக்கு போவோம். මේ නුවරට යමු. இங்கே ஒருவர் இருக்கிறார். ඒ කෙනෙක් සිටිනවා. அவர் சாலமோனிலும் பெரியவர். උන්වහන්සේ සාලමන්ට වඩා උතුම්. எல்லா ஞானத்தை காட்டிலும் அவர் ஞானம் பெரியது. සියලු ප්‍රඥාවට වඩා උන්වහන්සේගේ ප්‍රඥාව උතුම්. யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் යොහාන 8 වන පරිච්ඡේදයේ 53 வசனத்திலே 53 වන පදය. ஆபிரகாமிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ආබ්‍රහම්ට වඩා උතුම් කෙනෙක් මෙහි සිටිනවා. படிங்க. කියවමු. නුඹ අපගේ පිය වූ ආබ්‍රහම්ට වඩා උතුම් කෙනෙක්ද? எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ. அவர்களுக்கு பெரியவர் ஆபிரகாம் தான். ඔවුන්ට උතුම්ව සිටිය ආබ්‍රහම්. உங்களுக்கு தெரியுமா? ඔබට දන්නවද? 3 மதங்களுக்கு ஆபிரகாம் தலைவனா இருக்கிறார். 3 மதங்கள். ආගම් 3කට ආබ්‍රහම් උතුම්ව ප්‍රධානියව සිටිනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට இதை ස්තුති இஸ்ரவேல் වේවා. தேசத்துக்கு போனாதான் இதன் உண்மை விளங்கும். ඊශ්‍රායල් දේශයට ගිය විට ඔබට මේ වැටහෙනවා. ஒரு யூதனை கேட்டால் ஆபிரகாம் தான் பெரியவன். යුදෙව්වෙක්ගෙන් ඇසවන ආබ්‍රහම් උතුම් කියා කියා. ஒரு முகமதியனை கேட்டால் ஆபிரகாம் தான், இப்ராஹிம் பெரியவர். මහමදු කෙනෙක්ගෙන් ඇසවනම් ආබ්‍රහම් තමයි උතුම්. ஒரு கிறிஸ்தவனை கேட்டால் ஆபிரகாமை தகப்பனே என்று கூப்பிடுவான். හිතුනෙක්ගෙන් ඇසවනම් ආබ්‍රහම් පියාණෙනි කියා අසයි. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිම වේවා. ஆனால் இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? මෙහි අප කියවන්නේ කුමක්ද? இந்த பட்டணத்திலே ஒருவர் இருக்கிறார். මේ නුවර කෙනෙක් සිටිනවා. அவர் அந்த ஆபிரகாமிலும் பெரியவர். ඔහු ආබ්‍රහම්ට වඩා උතුම් කෙනෙක්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அந்த யூத பரிசேயரோடு அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது එදා ඒ පරිසවරුන් හා සමග කතා அவங்க කරමින් கேக்குறாங்க, සිටියදී நீங்க ஆபிரகாமில காட்டிலும் பெரியவனோ? ආබ්‍රහම්ට වඩා මොහු උතුම්ද? இவர் என்ன சொன்னார்? මොහු කුමක්ද කිව්වේ? ஆபிரகாமை என்ற நாளை பார்க்க வாஞ்சியா இருந்தான். ආබ්‍රහම් පවා මේ දවස් දකින්න ආශාවෙන් සිටියා. அவர்கள் குழம்பி போனார்கள். ඔවුන් කැළඹුණා. எனக்குள்ள 30-40 வயசுக்குள்ள ஆகல. මොහුගේ වයස අවුරුදු 30ක් 40ක් அவர் වුණේ அழகா නැහැ. சொன்னார், ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருந்தேன்பான்ட்டார். ආබ්‍රහම්ට ප්‍රථමයෙන්ම මම සිටියා කියා උන්වහන්සේ පැවසුවා. அவங்களுக்கு கல் எடுத்து அடிக்கலாமான்னு யோசித்தாங்க. උන්වහන්සේට ගල් ගසන්ට උන් ගල් අතට ගත්තා. இயேசு கிறிஸ்து ஒரு ரகசியம். යේසුස් වහන්සේ අභිරහසක්. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිම වේවා. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இந்த பெரியவர் இருக்கிறார். ආබ්‍රහම් පැමිණෙන්න ප්‍රථමයෙන් මේ උතුම් තැනන් වහන්සේ සිටිසේක. ஒரு பெரியவர் இருக்க, மகளே மகனே நீ ஏன் கலங்குகிறாய்? පුත්‍රය දියණිය උතුම් කෙනෙක් සිටිනවා. ඇයි ඔබ කැළඹෙන්නේ? சிலர் பயத்தோடு கூட கலக்கத்தோடு இங்க இருக்கலாம். සමහරු බයෙන් කැළඹීමෙන් සිටිනවා. கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. මේ වචනේ ඔබ කරා පැමිණේ. நீ சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாய். හරි තැනට ඇවිත් සිටිනවා. இங்கே ஒருவர் இருக்கிறார். මේ කෙනෙක් සිටිනවා. மாம்சீக கண்களிலே காண முடியாது. මානසික ඇස් වලින් දකින්න ஆனால் නොහැකි. ஆவிக்குரிய கண்களிலே நீ அவரை பார்க்கலாம். ආත්මික දෙනෙතින් උන්වහන්සේව දකින්න පුළුවන්. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමය. அவர் பெரியவர். උන්වහන්සේ උතුම්. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමය වේවා. இரண்டாவது, දෙවනුව இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? මේ
මේ පදය කියන්නේ அவர் என்ன சொன்னாலும் தப்பாமல் நடக்கும். උන්වහන්සේ කියන දේ සැබවින්ම සිදු වෙයි. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. இதுதான் இந்த பட்டணத்தில் இருக்கிறாரே அவருடைய விசேஷம். මේ තමයි මේ නුවර සිටින තැනැත්තාගේ විශේෂත්වය. அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ඔහු කියන සියල්ල සැබවින් සිදු වෙයි. 33ஆம் சங்கீதத்தின் 9வது வசனத்தை படியுங்கள். 33 වන ගීතාවලියේ 9 වන පදය. මක්නිසාද උන්වහන්සේ කතා කළ පමණින් ඉෂ්ට විය, ආඥා කළ පමණින් ස්ථීර විය. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். උන්වහන්සේ කතා කළ පමණින් ඉෂ්ට විය, ආඥා කළ පමණින් ස්ථිර විය. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகும். වහන්සේට මහිම වේවා. அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். උන්වහන්සේ කියන සියල්ල ඉෂ්ට වෙනවා. மத்தேயு 24ஆம் அதிகாரம் මතේ 24 35வது வசனம். 35 වෙනි පදය. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானமும் අහසත් පොළවත් පහව යන්නේය, නමුත් මාගේ වචන පහ නොවන්නේය. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. අහසත් පොළවත් පහවන්නේ නමුත් මාගේ වචනය පහ නොවන්නේය. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் ක්‍රියා 27 25ஆம் வசனம். 25 වෙනි පදය. ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். මට කී පරිදි සිදු වෙයි. எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும். මට දෙවියන් වහන්සේ කී දේ ඒ ප්‍රකාරයට සිදු වෙයි. ஒரு உதாரணம் சொல்றேன் கவனிங்க. උදාහරණයක් කියන්නම් අහුම් කරන්න. அந்தமான் தீவுகளிலே நான் ஊழியம் செய்த நாட்களில் අන්දමන් දූපත්වල මා සේවය කරමින් அங்க සිටියේදී 2 பிரச்சனைகள் ஊழியக்காரர்களுக்கு சகஜமாக நடக்கும். ඒ ප්‍රශ්න දෙකක් එහි අනිවාර්යයෙන්ම ඇති වෙනවා. ஒன்று வியாதியிலே விழுவார்கள், එකක් රෝගී වෙයි, இல்லை என்றால் பொல்லாத பிரச்சனையிலே சிக்குவார்கள். නැත්නම් නපුරු දෙයකට අසු වෙයි. ஏன் ඇයි? ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் கொல்லப்பட்டு புதைத்த இடம்தான் அந்தமான் தீவுகள். අන්දමන් දූපත් වනාහි ඒ නිදහස් සටනේ අයවලුන් මරා දැමුවා වූ දූපත් දහස් ගණන් අය මැරුවා. நான் வியாதிப்பட்டேன். මම රෝගී වුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. மரணத்துக்கு சமீபமான ஒரு வியாதி. මරණාසන්න වන රෝගයක්. அதுக்கு முன்னால ඊට ප්‍රථමයෙන් ஒரு சொப்பனம் கண்டேன். සිහිනයක් දුටුවා. பாஸ்டர் வில்சன் ஜோசப் சொப்பனத்துல வந்து சொல்றாரு, පාස විල්සන් ජෝසප් තුමා පැමිණ நீ අந்தமான் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ඔබ අන්දමන් වලට පැමිණ කොපමණ நான் දවස්ද? சொன்னேன், நான் 2 வருஷம் ஆகுறது. අවුරුදු 2යි පාස්ටර්. உனக்கு டிரான்ஸ்ஃபர் ඔබට ට්‍රාන්ස්ෆර් சொல்லிட்டு போயிட்டார். කියා ගියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. பொதுவா அந்தமானை பற்றி ஒரு பொதுவான ஒரு சட்டம் இருக்கிறது, අන්දමන් දූපතේ பெந்தெகோஸ்தே சட்டம். පෙන්තකොස්ත නියමයක් තිබෙනවා. சகோதரிகளுக்கு 4 வருஷம் அந்த தீவுல ஊழியம் செய்யலாம். සහෝදරයන් අවුරුදු 4ක්. 4 வருஷம் பிற்பாடு கண்டிப்பா மாத்திடுவாங்க அங்கிருந்து. සහෝදරයන් අනිවාර්යෙන්ම අවුරුදු 4ක් එහි සිටිය යුතුයි. ඉන්පසු තමයි මාරු කරන්නේ பிரதர்ஸ்க்கு ස්ථානමාන. 5 வருஷம். සහෝදරයන් වසර 5ක්. எனக்கு 2 வருஷம் தான் ஆகுது, ஆனா நான் தான் பொறுப்பா இருந்தேன். මම අවුරුදු 2ක් නමුත් බාරව සිටියේ මම. அப்ப இந்த சொப்பனம் முடிஞ்ச பிற்பாடு ඒ සිහිනෙන් පසු வியாதியின் கொடூரம் அதிகமாயிட்டே இருக்கு. රෝගය උත්සන්න වුණා. நான் செத்து விடுவேன்னு நினைச்சேன். මම මිය යයි කියා සිතුවා. ஆனா சாக எனக்கு தடை இல்லை. නමුත් බාධාවක් තිබුණේ නැහැ. என் லைஃப்பை கொஞ்சம் கூட நான் யோசித்து பார்த்தேன், எங்கேயாவது பிரச்சனைகள் இருக்கா, ஏதாவது குறைகள் இருக்கா? මරණයට කිසිදු බාධාවක් තිබුණේ නැහැ. මාගේ ජීවිතයේද යම් කිසි අඩුව හුදුකමක් තිබෙනවාද කියලා සෝදිසි කරලා බැලුවා. எப்ப மறிப்பன்னு தெரியாது. කොයි වෙලාවෙ මිය යයිද දන්නේ නැහැ. மறிச்சா அந்த தீவுல தான் அடக்கம் பண்ணணும். මිය ගියොත් එම ස්ථානයේ තමයි තැන්පත් කරන්නේ. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல මේ වගේ වෙලාවෙ இந்த சொப்பன ஞாபகம் வருது. මේ සිහිනය මාගේ සිහියට නැගුණා. இந்த பாஸ்டர் வந்து சொன்னாரே, පාස්ටර් ඇවිත් කිව්වනේ உனக்கு டிரான்ஸ்ஃபர்னு சொன்னாரு. ඔබට ස්ථාන මාරුවක් කියලා. அப்போ நாம் இங்க மறிப்பதில்லை. මම මෙහි මැරෙන්නේ නැහැ. எனக்கு வந்தது பாஸ்டர் இல்ல, பாஸ்டரின் உரிமையில என்னுடைய ஆண்டவர் தான் வந்து என்னோட பேசினார். මාස්ටර්ගේ ස්වරූපයෙන් මාගේ ස්වාමින් වහන්සේ තමයි ඇවිත් මාහා සමග කතා කළේ. யாருக்காவது இப்படி தேவனுடைய வார்த்தைகள் உண்டாயிருக்கும், கவனியுங்கள். ඔබටත් මේ වගේ දෙවියන් වහන්සේගේ වචනේ ලැබෙයි. அது ஒரு பாஸ்டர் உரிமையில வந்திருக்கலாம். පාස්ටර්ගේ ස්වරූපයෙන් පැමිණෙන්න පුළුවන්. தேவன் தான். දෙවියන් වහන්සේ තමයි. இந்த வசனம் எனக்குள்ள, இந்த சொப்பனத்தை நான் மறுபடியும் ஞாபகம் கொண்டு මේ வந்தேன். සිහිනය නැවතත් මම සිහි කළා. ஒரு நாள் திடீரென்று சென்னையிலிருந்து எனக்கு போன் வந்தது. හදිසියෙම මට චෙන්නයි වලින් දුරකථන ඇමතුමක්. படுக்கையில் தான் இருக்கிறேன். මම රෝගී යහනේ සිටියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ட்ரான்ஸ்ஃபர் டு சென்னை. ඔබ චෙන්නයි වලට ස්ථාන මාරුවක් ලබා பொதுவா දෙනවා. கப்பல்ல தான் போவாங்க. නැවේ තමයි ගමන තිබෙන්නේ. 5 இரவுகள் 2 பகல். රාත්‍රී 5ක් දහවල් 2ක්. 5 இரவு 2 பகல். රාත්‍රී 5ක්
දිවා භාගයන් දෙකක්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති அப்ப වේවා. எங்களுக்கு பொறுப்பா இருந்த பாசகை அவரை எப்படி அனுப்பணும்? පාස්ටර් ඇසුවා කොහොමද මොහු එවන්නේ? அவர் பிளைட்ல புக் பண்ணி அனுப்பிடுங்க. ඔහුව ගුවන් යානෙන් එවන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති மரண වේවා. நேரத்திலே நான் ஆண்டவரத்துல கேட்டேன், ඒ අවස්ථාවේ මම ස්වාමීන් වහන්සේගෙන් கர்த்தாவே ඇසුවා. எனக்கு இன்னொரு 10 வருஷத்தை தாரும். ස්වාමීනි මට වසර 10ක් තවත් දෙන්න. ஆண்டவருடைய கிருபையினால் இது 16வது வருஷமா இருக்கிறது. උන්වහන්සේගේ මහත් කරුණාවෙන් මේ 16 වෙනි වසර எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். මට කී පරිදිම ඉස්ස වුණා. சகோதரியே சகோதரனே, සහෝදරයේ සහෝදරිය கண்களை மூடு. ඇස්වසන්න. யாரோ ஒருவர் இங்க இருக்கிறார். කවුදෝ කෙනෙක් සිටිනවා. அது யாருன்னு எனக்கு தெரியாது. ඒ කවුද කියා මම දන්නේ அவர்கள் නැහැ. சந்தேகப்படுகிறார்கள். ඔවුන් සැක කරනවා. உடைய கைகளை உயர்த்தி கொண்டு ඔබගේ අත ඔසවන්න. சாத்தான் வெட்கப்படும்படி යක්ෂයා ලජ්ජාවන වෙනස எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நீ சொல். මට කී ආකාරයෙන් සිදුවේ කියා ඔබ පවසන්න. வெயிட். ටිකක් ඉන්න. ஊழியக்காரர்களே, සේවකයනි, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ඔබට පොරොන්දුවක් තිබෙනවා. கர்த்தர் அழைத்த பொழுது கொடுத்த வார்த்தை උන්වහන්සේ කැඳවූ විට දුන්නා වූ පොරොන්දුව நீ அதை மறந்து இருக்கலாம். ඒ ඔබ අමතක කර තිබෙන්න இன்றைக்கு පුළුවන්. ஞாபகத்துக்கு கொண்டு வா. අද ඔබගේ මතකයට ගෙන එන්න. கண்களை மூடு. ඇස්වසන්න. நீயும் கைகளை உயர்த்தி ඔබගේ අත ඔසවා வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். පොරොන්දු කළ තැනන් වහන්සේ විශ්වාසවන්තයි. எனக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும். මට කුමක් කීවාදේ එසේ සිදුවේයි. சாத்தான் வெட்கப்படும்படி சொல். යක්ෂයා ලජ්ජාවන පිරිස කියන්න. ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு தவறினாரே, நீடர் மாறினோ மாறினாரே, சபை அண்டிகள் செய்தவர் வாக்கு தவறினாரே, மானிடர் மாறிடுவார். என்னேசு மாறாதவர், ஏசு மாறினாரே, மானிடர் மாறிடுவார். என்னேசு மாறினாரே. அல்லேலூயா. நாம் விளையாட்டுக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோமா? අප සෙල්ලමට ඇවිත් මෙහි සිටිනවාද? இந்த வெயில்ல මේ අවුවේ இல்ல. இந்த பட்டணத்துல, இந்த பட்டணம் ஒரு விசேஷமான பட்டணம். මේ නුවර විශේෂිත නුවර. நான் சொன்ன இந்த பேரை மறக்க கூடாதுன்னு. ඒ නම අමතක කරන්න එපා කියා ඔබට இந்த කීවා. பட்டணத்துக்கு பேர் என்ன? මේ නුවරේ නම කුමක්ද? சூப்ப மறக்காதீங்க. සූප් අමතක කරන්න එපා. சோத்திரம். ස්තුති වේවා. சூப். සූප්. அதான் இந்த பட்டணம். ඒ තමයි මේ රට. இங்க ஒருத்தர் இருக்கிறார். මෙහි උතුම් කෙනෙක් සිටිනවා. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவர் இருக்கிறது. උන්වහන්සේ සිටීම කොපමණ මහත් ප්‍රීතියක්ද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. தேவனுடைய வீட்டில் அவர் இருக்கிறார். උන්වහන්සේගේ ගෘහයේ උන්වහන්සේ அவர் සිටිනවා. பெரியவர். උන්වහන්සේ උතුම් කෙනෙක්. அவர் என்ன சொன்னார் அப்படியே நடக்கும். උන්වහන්සේ කී දේ පරිදි සිදුවේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති அவர் වේවා. சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். උන්වහන්සේ කියන සියල්ල එපරිදි සිදුවේ. பவுல் சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். පවුල්තුමා පවසනවා මට කී පරිදි එසේ සිදු වෙනවා. ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? ආබ්‍රහම්ගේ ඇදහිල්ල කුමක්ද? அவர் அதை நிறைவேற்ற வல்லவர். උන්වහන්සේ ඉෂ්ට කරන්න බලවත්. ஆச்சரியமான விசுவாசம். දුවම වූ ඇදහිල්ල. சாராளின் கர்ப்பம் செத்து போய் விட்டது. සාරාගේ කුස මැරී තිබුණා. ஆபிரகாமின் சரீரம் செத்து போய் விட்டது. ආබ්‍රහම්ගේ ශරීරය මැරී තිබුණා. இனி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்பே இல்லை. තවත් දරුවෙකු ලබන්න කිසිම ஆனா අවස්ථාවක් නැහැ. கர்த்தர் சொல்றார், உனக்கு குழந்தை பிறக்கின்றார். නමුත් ස්වාමීන් වහන්සේ කියනවා ඔබ දරුවෙක් ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, අනර්ග දේව දරුවනි. உன்னுடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைப்பார். අපගේ දෙවියන් වහන්සේ නැති දේ ඇති සැටින් අමතනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. நமக்கு ஒரு சீப் மதர் இருந்தாங்க. අපිට ජේෂ්ඨ සහෝදරියක් සිටියා. அவங்க பேர் கிறிஸ்டி மதர். ඇගේ නම ක්‍රිස්ටි அவங்க සහෝදරිය. வந்து ட்ரைனிங்களுக்காக ஸ்டடி நடத்துவாங்க. ටෙනිස් ඇය පුහුණුව ලබන සහෝදර සහෝදරයන්ට දේශන ඉදිරිපත් කරනවා அவங்க පාඩම්. ஸ்டடி அன்னைக்கு எல்லாரும் வந்துருவாங்க, கம்பல்சரி வந்துருவாங்க. අනිවාර්යෙන්ම ඇගේ පණිවිඩය අසන පිණිස සියලු දෙනා ஒரு පැමිණෙනවා. ஸ்டடியில இப்படி சொல்றாங்க, එක පාඩමකදී මෙසේ அவங்க කීවා. ஒரு சின்ன பிரான்ச் சிஸ்டரா இருக்கும்போது කුඩා ශාඛාවක සහෝදරියක් அவங்களும் විසිටියේදී இளைய சகோதரியும் விசிட்டிங் போறாங்க. ඇය කනිෂ්ඨ සහෝදරියත් විසිටින් ගියා. கடைசி ட்ரெயின் இருக்கு, அதை பிடிக்கணும்.
கடைசியா ஒரு ட்ரெயின் அது வந்து ஏறணும். අන්තිම දුම්රිය අට නගින්න ඕනේ. இவங்க ரயில்வே ஸ்டேஷன் வராங்க, ட்ரெயின் போயிடுச்சு. රේල්වේ ස්ටේෂන් එකට එනකොටම දුම්රිය ගියා. ராத்திரி நேரம் රාත්‍රී වෙලාවේ அங்கேயே நின்றாங்களா ரெண்டு பேரும். දෙන්නදාම එහි සිටියාලු. நீங்க யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு முட்டாள்தனமா. ட்ரெயின் போன ட்ரெயின் வருமா? இங்க දුම්රිය ஸ்ரீலங்காவுல ட்ரெயின் போய் ரிட்டர்ன் வந்திருக்கா? දුම්රිය පළ පසු කරා නම් නැවත එයිද? இவங்க ரெண்டு பேரும் நைட்ல தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. මේ දෙදෙනාම රාත්‍රියේ ස්තුති කරමින් සිටියා. பார்த்தா அந்த ட்ரெயின் போன ட்ரெயின் அப்படியே ரிவர்ஸ்ல வருது. බලපුවාම ගියපු දුම්රිය නැවත පස්සට ගමන් කරමින් පැමිණියා. දෙවෙනි වහන්සේට ස්තුති වේවා. ரெண்டு பேரும் ஏறி உட்கார்ந்து ட்ரெயின் போயிடுச்சு. දෙදෙනාම ඒට ගොඩ වුණා. இது දුම්රිය வெளியே ගමන් කරා. தெரியாது, இந்த ட்ரெயின் ஏன் வந்துச்சு, யார் கொண்டு வந்ததுன்னு தெரியாது. කවුරුත් දන්නේ ඇයි දුම්රිය මේ ස්ථානෙට නැවත ආවේ කියලා. எவ்வளவு அருமையான இயேசு அவர். කොපමණ උතුම් පුදුම යේසුද. சந்தேகப்படாதே. සැක කරන්න එපා. உனக்கு ஒன்று சொல்லிவிட்டால் அது நடக்கும். ඔබට කී දේ පෙරදි සිදු වෙනවා. அது செத்து போனாலும் நடக்கும். මැරුණොත් සිදු වෙනවා. அவரால் கூடும். උන්වහන්සේට පුළුවනි. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகும். දෙවෙනාන්සේට මහිමේ වේ. மூன்றாவதாக என்ன படிக்கிறோம்? තුන්වනුව அவர் நாம் போக வேண்டிய வழியை சொல்லிக் கொடுப்பார். අප යා යුතු ගමන් මඟ හෝ අපට කියා දෙයි. இந்த பட்டணத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார். මේ නුවර මිනිසෙක් සිටිනවා. அவர் ரொம்ப நல்லவர். හොඳ කෙනෙක්. அவர் எப்படி போகணும்னு சொல்லி கொடுப்பாரா? කොහොමද යා යුත්තේ කියලා අපිට උගන්වා දෙනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலக மனிதர்கள் மனுஷரை தவறான பாதையில் நடத்துகிறார்கள். ලෝකේ මනුෂ්‍යයන්ව මුලා කරනවා. உலகத்திலே பெரிய மகான்கள் தோண்டி தவறான பாதைகளை நடத்துகிறார்கள். மகான்னா கிரேட், பெரியவங்க. උතුම් අය නැගිට සිටමින් මනුෂ්‍යව මුලා කරනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවෙනාන්සේට මහිමේ වේ. ஆனால் இங்கே ஒருவர் இருக்கிறார். මෙහි කෙනෙක් සිටිනවා. அவர் என்ன செய்வாராம்? ඔහු කරන්නේ කුමක්ද? நீ போக வேண்டிய வழியை உனக்கு சொல்லிக் ඔබ கொடுப்பார். යා යුතු මාර්ගය ඔබට උගන්වා ஆனா දෙනවා. நீ அவரிடத்துல போக வேண்டும். ඔබ උන්වහන්සේ වෙතට යා நாங்க යුතුයි. எங்க போகணும் எனக்கு தெரியல. කොහෙද යන්න ඕනේ කියලා අපි දන්නේ නැහැ. சில வேளையில ஒரு 2 மாசமா எனக்கு இப்படி ஒரு ஏவுதல். මට මාස දෙකක් තිස්සේ මේ වගේ පෙළඹීමක් තිබුණා. பெய்த்தம் ஜபங்களுக்கு போகும்போது යාඥාවට යන විට ඇදහිලි இந்த ගෘහේ ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். මේ වචනේ මම කියමින්ම என்ன සිටිනවා. வார்த்தை? මොනවාද වචන? எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ස්වාමිනේ මට යාඥා කරන්න දන්නේ නැහැ. ரோமர்ல அந்த வசனம் இருக்கு. රෝමේ වල එහි පාදයේ நாம் තිබෙනවා. ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் කොයි ආකාරයෙන් කන්නලව් කළ යුතුද කියලා නොදන්නා බැවින් அவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார். උන්වහන්සේ අපගේ දුර්වලකමේදී ஜபத்தை උපකාර ஸ்டார்ட் කරනවා. பண்ணும்போது இதுதான் முதலா சொல்றேன். මේ තමයි මුලින්ම කියන්නේ. கர்த்தாவே எனக்கு ஜெபம் நடத்த தெரியாது. ස්වාමිනේ යාඥාව මෙහෙවන්න මම දන්නේ நீங்க නැහැ. நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, ඔබ විශ්වාස කරනවද அந்த නැද්ද දන්නේ ஜெபத்துல නැහැ. வருகிற வார்த்தைகள் ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை திறந்து விட்டது போல இருக்கும். ඒ යාඥාවේ පැමිණෙන වචන මහත් අනර්ග ගබඩාවක් විවර කළාමෙන් තිබෙනවා. அங்க ஜெபத்தை நடத்திட்டு ரூம்ல வந்து முதலாவது நான் அது எழுதுவேன். ඒ යාඥාව නිමකොට ඉක්මනින්ම ගොස් ඒ කරුණ නැවත මම ලියනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවෙනාන්සේට මහිමේ වේවා. இந்த வழிக்கு கிருபையினால் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். මේ දක්වා ඒ දේ මම කරුණාවෙන් මග කරනවා. මම දන්නේ நான் නැහැ. 35-36 வருஷம் ஆட்சி ஊழியத்துக்கு வந்து සේවයට පැමිණ අවුරුදු 35 ஆனா 36ක් எனக்கு වෙනවා. என்ன பண்ணணும்னு தெரியாது. මොනවද කරන්න ඕනේ කියලා මම எனக்கு දන්නේ எதை නැහැ. பிரசங்கம் பண்ணணும்னு தெரியாது. කොමක් දේශනා කරන්නද කියලා தெரியாதது දන්නේ என்று சொல்றது தாங்க என்னுடைய மேன்மை. නැහැ. දන්නේ නැහැ කීම තමයි මගේ උතුම්කම. எனக்கு தெரியும் சொன்னா நான் வெக்கப்பட்டு போவேன். මම දන්නවා කියනවා නම් මම எனவே ලැජ්ජාවටපත් தான் වෙයි. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். උන්වහන්සේගේ පාමුල මා වැටී සිටිනවා. அவர் என்ன செய்கிறார்? උන්වහන්සේ කොමක්ද කරන්නේ? வழியை போதிப்பார். මාර්ගය උගන්වනවා. கர்த்தருக்கு மகிமை தேவனாகிய மகிமை உண்டாகட்டும். வேவா. 25ஆம் சங்கீதத்திலே திருப்பும் பொழுது 25 වන ගීතාවලියට පෙරළන විට 3 கூட்டத்தாருக்கு விசேஷித்த பாதைகளை சொல்லிக் கொடுக்கிறார். කණ්ඩායම් තුනකට විශේෂිත මාර්ග උගන්වා දෙනවා. 25ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். 25:8 ස්වාමීන් වහන්සේ යහපත්ය අවංකය එහෙයින් උන්වහන්සේ පෞකාරයන්ට මාර්ගය උගන්වන සේක. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්සට ස්තුති වේවා. முதலாவது பாவிகளுக்கு வழியை தெரிவிப்பார். පළමුවට පෞකාරයන්ට මාර්ගය උගන්වන සේක. இந்த வசனத்தின் நுணுக்கங்களை பாருங்களேன். මේ වචනේ අර්ථය බලන්න. நான் ஒரு பாவி, මම පෞකාරයෙක්. நான் ரட்சிப்புக்காக ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறேன். මම ගැලවීම උදෙසා උන්වහන්සේ වෙත ஆண்டவர் என்ன පැමිණියා. சொல்றார்? උන්වහන්සේ කියන්නේ மகனே මොකක්ද? இனி பாவம் செய்யாத. පුත්‍රය තවත් පව් කරන්න එපා. பாவத்தை அந்த வழியை தெரிவிக்கிறார். இனி இந்த பாதையிலே போ. මේ මාර්ගයේ යන්න කියා මාර්ගය පෙන්වනවා. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். උන්වහන්සේ මාර්ගයේද සත්‍යයේද ජීවනයේද වෙනසේක. பாவிக்கு வழியை தெரிவிக்கிறார். පෞකාරයන්ට මාර්ගය උගන්වන இனி සේක. போ, பாவம் செய்யாதே, போ. ඔබ යන්න පව් කරන්න එපා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාන්සට ස්තුති වේවා. 9ஆம் வசனத்தை படியுங்கள். නවවන පදයේ කියවන්න. උන්වහන්සේ යටහතුන් යුක්තියෙහි හසුරවන සේක. යටහතුන්ට තමගේ මාර්ගය උගන්වන සේක. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். 2வது பாருங்க,
දෙවනුව බලන්න முதலாவது வழியை காட்டுறாரு, පළමුවට මාර්ගය පෙන්වනවා. ரெண்டாவது உட்கார வச்சு போதிக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. දෙවනුව උන්වහන්සේ අසුන් ගන්න සලස්වා යටහතුන්ට උගන්වනවා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවන වහන්සේට මහිම වේවා. அவனோடு பக்குவமாக போதிக்கிறார். இதான் வழி மகனே, இதிலே நட. මේ තමයි මාර්ගය කියා හොඳින් පැහැදිලිව උගන්වා දෙනවා. 12ாம் வசனம். 12 වෙනි පදය. ස්වාමීන් කෙරෙහි බය ඇත්තේ කවරේද? ඔහු විසින් තෝරාගත යුතු මාර්ගය උන්වහන්සේ උගන්වනසේක. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு மகிமை දෙවන உண்டாகட்டும். වහන්සේට මහිම වේවා. இங்கே தேவ பயமுள்ள மனுஷனை பார்க்கிறோம். මෙම ස්ථානයේ දේව භය ඇති මනුෂ්‍යයෙක් முதலாவது දකිනවා. பாவிக்கு, පළමුවට පව්කාරයට, இரண்டாவது சாந்த குணம் உள்ளவனுக்கு, දෙවනුව යටහතුන්ට, மூன்றாவது தேவ பயம் உனக்கு இருக்குமானால் තුන්වනුව දේව භය ඔබට තිබේ නම් அவர் விசேஷமா போதிக்கிறாராம். උන්වහන්සේ විශේෂ ආකාරයෙන් උගන්වනවා. தான் தெரிந்து கொண்ட வழியை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். තමා විසින් තෝරාගත යුතු මාර්ගය උන්වහන්සේ උගන්වා දෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවන වහන්සේට விசேஷமாக ஊழியக்காரருக்குள்ள வசனம், සේවකයන්ට අදාළ වචනයක් මෙය. தெரிந்து கொண்ட அவர் எந்த வழியை விரும்பினாரோ அதை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ කුමන මාර්ගයක් ආශාවනවද එය ඔබට උගන්වා දෙනවා. அதான் இடுக்கமும் நெருக்குமான பாதை, ඒ තමයි පටු වූ අමාරු මාර්ගය. அதான் கல்வாரி பாதை. ඒ තමයි කල්වාරි මාර්ගය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இந்த වේවා. தேவன் தான் தெரிந்து கொண்ட வழியை சிலருக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ තමන් තෝරාගත්තා වූ මාර්ගය ඔවුන්ට උගන්වා දෙනවා. அவர்கள் வேற யாரையும் சார்ந்து கொள்ள அவர் விடமாட்டார். ඔවුන් වෙන කෙනෙකු කෙරෙහි හාන්සි වෙන්න උන්වහන්සේ ඉඩාරින්නේ නැහැ. அது ஒரு கடினமான பாதையாயிருந்தாலும் එය දුෂ්කර මාවතක් වුවත් அவர்கள் உற்சாகமாய் போய்க்கொண்டே இருக்கிறார். ඔවුන් උනන්දුවෙන් එහි ගමන් කරනවා. அவர்களுக்கு தெரியும் இது ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாதை. ඔවුන්ට දන්නවා උන්වහන්සේ තෝරාගත්ත මාර්ගය මෙයයි කියා. அதிலே நிந்தையும் அவமானமும் உண்டு. ඒ නින්දාවත් අවමානයක් තිබේ. அது பாடுகளும் கஷ்டங்களும் உண்டு. ඒ දුක් විඳීම් අමාරුකම් තිබේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கேம்பிரிட்ஜில் படித்த ஒரு கிரிக்கெட் பிளேயரை நான் படித்திருக்கிறேன். කේම්බ්‍රිජ් ඉගෙන ගත්තා වූ ක්‍රිකට් ක්‍රීඩකයෙක් ගැන මම ඉගෙනගෙන තිබෙනවා. அவருடைய பெயர் சிடி ஸ்டன். ඔහුගේ නම CD ස්ටෙප්. அங்க அந்த நாட்கள்ல கிரிக்கெட் பிளேயர்ல ரொம்ப விசேஷமானவர். ඒ දවස්වල ප්‍රසිද්ධ ක්‍රිකට් ක්‍රීඩකයෙක්. சிடி ஸ்டன். சிடி ஸ்டட் அவர் பெயர். CD ස්ටෙප්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට பெரிய ස්තුති பெரிய වේවා. பணக்காரன். ඔහු ඉතා ධනවත් කෙනෙක්. ஆனா இவர் ஒரு தேவ மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்டார். டிஎல் மூடியுடைய பிரசங்கத்தை கேட்டார். මොහු ඩීඑල් මෝඩි ඒ දේව මනුෂ්‍යයාගේ දේශනයකට ඇහුම්කන් දුන්නා. அந்த பிரசங்கத்தை கேட்ட பொழுது ඒට ඇහුම්කන් දුන්න ඔහු இவருக்கு அவர் ஒரு மிஷனரி மெசேஜ் தான் நீ கொடுத்திருக்கிறார். එදින මිෂනරි දේශනාවක් තමයි ඉදිරිපත් කරේ. அவருக்கு உடனே ஒரு எண்ணம் வந்துடுது. ඔහුට කල්පනාවක් ආවා. ஏன் இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவுக்கு நாம் போக கூடாது? ඇයි මම අප්‍රිකා මහද්වීපයට යන්න හොඳ නැත්තේ? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. பிரியமானவரே, தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் விற்றார். තමාගේ සියලු වස්තුව අතහැරියා. ஊழியங்களுக்கு செலவழித்தார். සේවාවන්ට වැය කරා. ஜார்ஜ் முல்லுடைய அநாதை இல்லங்களுக்கு கொடுத்தார். ජෝර්ජ් මූලර්ගේ ඒ අනාථ නිවෙස්වලට ඒවා ලබා அவர் දුන්නා. அப்படியே ஆப்பிரிக்க தேசத்துக்கு ඔහු போனார். අප්‍රිකාවට ගියා. தானும் தன்னுடைய மனைவியும் තමාගේ භාර්යාව 2 பெண் குழந்தைகள். දැරියන් දෙදෙනෙක් இவங்க தாங்களாகவே மண்ணால் கட்டப்பட்ட ஒரு குடிசையை கட்டினார்கள். මෝන්ව මැටිවලින් නිවසක් ඉදි කරගත්තා. என்ற அறிவு சரியா இருக்குமானால் මාගේ දැනුම හරිනම් அந்த குடிசைக்கு பெயர் கிங்ஸ்டன் பேலஸ். කුටීරයට නම කින්ස්ටන් පැලස්. நம்முடைய நாய்க்குட்டி கூட அதுல கட்டி வைக்க மாட்டோம். அந்த போட்டோவை நான் பார்த்தேன். ඒ ෆොටෝ මම බැලුවා අපගේ බල්ලෙක්වත් එහි දමන්න එකක් கர்த்தருக்கு නැහැ. மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு உள்ள வந்த பிற்பாடு දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයේ සිතට පැමිණි தங்களுடைய කාලෙදී சுக போகத்தை எல்லாம் விட்டுட்டு තමාගේ සියලු සැප සම්පත් අත්හැර கர்த்தருடைய வழியிலே சிலர் போறாங்க. උන්වහන්සේගේ මාර්ගවල සමහරු ගමන් தெய்வத்துக்கு කරනවා. மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்குமானால் දෙවියන් වහන්සේට බය වෙන බය ඔබට තිබේ නම් உனக்கு ஒரு ஸ்பெஷலா உன்னை போதிப்பார். උන්වහන්සේ විශේෂිත ආකාරයෙන් ඔබට அவர் උගන්වනවා. போன பாதை தான் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். උන්වහන්සේ ගිය මාර්ගය තමයි උගන්වන්නේ. அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ඒ අපිට පුදුමයි. ஆண்டவரே, அந்த சிஸ்டருக்கு அந்த பிரச்சனை இல்ல, ස්වාමිනේ ඒ සිස්ටර්ට ඒ ප්‍රශ්නේ அந்த නැහැ. பிரதருக்கு அது இல்ல, ඒ බ්‍රදර්ට ඒක නෑ. எனக்கு மாத்திரம் தான் ஏன் இந்த මට பிரச்சனை? විතරක් ඇයි මේ? ஆண்டவர் பொறுமையா இடி மாதிரி சொல்ல மாட்டார். பொறுமையா மகனே, උන්වහන්සේ ඉතා இது හිමින් நான் தெரிந்து கொண்ட பாதை. උන්වහන්සේ ඉතා හිමින් පවසන්නේ விளங்கிக் கொள்ளுங்கள். පුත්‍රය මේ තමයි මම கர்த்தருக்கு තෝරගත් ஸ்தோத்திரம். මාර්ගය. දෙවියන් වහන්සේට ස්තුති இந்த වේවා. பூமியில் ஒரு எந்த பாதையில் நடந்தாரோ මේ පොළවේ කුමන මාර්ගයක ඔබ ගමන් කළත් ஒரு கூட்டத்தார் காண்டவர் இந்த பாதையிலே நடத்தி கொண்டே එක්තරා போகிறார். කණ්ඩායමක් මේ මාර්ගය උන්වහන්සේ මඟ පෙන්වමින් ගෙන යනවා. எனவேதான் இந்த சவுலுக்கு வழி போதிக்கப்பட்டது. මේ සාවුල්ට මාර්ගය උගන්වා දුන්නා. அவனுக்கு என்ன சொன்னார்? ඔබ කුමක්ද நீ කිව්වේ? தேடின கழுதை கிடைச்சு விட்டது. ඔබ සෙව්වා වූ කොටලුවා ලැබුණා. உங்க அப்பா உன் மேல கவலையா இருக்கா, நீ போ. ඔබගේ පියා ඔබ ගැන කනස්සල්ලෙන් සිටිනවා. ඔබ அவனை යන්න. மாடிக்கு அழைத்து கொண்டு போனார்.
ඔහුගේ මාලිගාවට ගෙන ගියා. அவனுடைய சிரசின் மேல் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. ඔහුගේ හිස පිට ආලේප තෛලය වත් කළා. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இதெல்லாம் படிக்க வேண்டிய இன்னொரு சத்தியம் இருக்கிறது. මෙහි තවත් අප ඉගෙන ගත යුතු සත්‍යතාවයක් තිබෙනවා. வெயிலா இருக்கிறதுனால இந்த குறிப்போடு நான் முடிக்கிறேன். මේ අවරශ්මිය නිසා මේ කරුණ හා සමග මම கர்த்தருக்கு නවත්වන්නම්. மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ இந்த වේවා. அதிகாரத்தின் 7வது 8வது வசனத்தை படியுங்கள். මේ පරිච්ඡේදයේ 7-8 පදයන් කියවන්න. එවිට සාවුල් තමාගේ වැඩකාරයාට කතා කොට යනවා නම් අපි මේ මිනිසයාට කුමක් ගෙන යමුද? මක්නිසාද අපේ භාජනවල තිබුණ කෑම කම්මුතු විය. දෙවියන් වහන්සේගේ මිනිසයාට ගෙන යන්න කිසි තෑග්ගක් නැත්තේය. අප ළඟ කුමක් තිබේදයි කීවේය. වැඩකාරයා නැවත සාවුල්ට උත්තර දෙමින් මා අතේ රිදී ශකලයකින් 4 පංගුවක් තිබේ. අපේ මාර්ගය අපට දන්වන පිණිස ඒක දෙවියන් වහන්සේගේ මිනිසයාට දෙන්නෙමි කීවේය. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அந்த நாட்களிலே இப்படி ஒரு முறைமை இருந்திருக்கிறது. මේ වගේ ක්‍රමයක් තිබුණා. ஒரு தேவனுடைய மனுஷனை சந்திக்க போனால் அவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். දෙවියන් වහන්සේගේ මිනිස්සෙක් බහැ දකින්න ගියා නම් ඔහුට පඳුරක් දිය යුතුයි. அது தின்பண்டமோ ஏதோ கொடுக்கணும், அப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. එවැනි පුරුද්දක් ඔවුන්ට තිබුණා. இப்ப சவுல் என்ன சொல்றான்? සාවුල් කියන්නේ කුමක්ද? வேலைக்காரனை பார்த்து நீ சொல்றது சரிதான், அங்க நம்ம போகலாம். වැඩකාරයාට දෙස බලා ඔබ කියන දේ அந்த හරියට කියන්න தேவனுடைய පුළුවන්. மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம். දෙවියන් වහන්සේගේ මිනිස්සයාට ගෙන යන්න මොනවාද තිබෙන්නේ? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போய்விட்டது. අතේ තිබුණා වූ සියල්ල නිම වුණා. எந்த காணிக்கை கொண்டு போகலாம்? කුමක්ද පඳුරක් දෙන්නේ? வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான்? වැඩකාරයා කිව්වේ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. මාගේ අතේ රිදී ශකල් 4 පංගුවක් තිබේ. தேவனுடைய மனுஷன் நமக்கு வழியை தெரிவிக்க அதை கொடுப்போம். දේව මිනිසයාට අපේ මාර්ගය උගන්වා දෙන්න ඒ පුද දෙමු. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. தேவனுடைய பட்டணத்துக்கு வந்தாகிவிட்டது. දෙවියන් වහන්සේගේ නුවරට පැමිණියා. வழியை அவர் நமக்கு சொல்ல போகிறார். මාර්ගය උන්වහන්සේ අපට ஆனா උගන්වා இந்த දෙනවා. தேவனுடைய மனுஷனை மீட் பண்ற நேரம். දැන් මේ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය සම්මුඛ වෙන වේලාව. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට இந்த ස්තුති වේවා. கூட்டத்தின் கடைசி நேரம். බෙරස්වීමේ අවසාන වේලාව. வந்தாச்சு. பட்டணத்துக்குள்ள வந்தாச்சு. නුවරට පැමිණියා. அப்போ கேக்குறாங்க, அவர் எங்க இருக்கிறார்? அவர் இந்த மனுஷன் எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. කොහෙද මේ මනුෂ්‍යයා කියා අසනවා. அவங்க சொல்றாங்க, அந்த மேட்டில தான் இருக்கிறார், நீங்க போங்க பார்க்கலாம். ඒ වේදිකාවේ සිටිනවා ඉහළ ස්ථානයේ සිටිනවා. மேட்டில ஏறி போகிறார்கள். ඒක අන්දට නැගී යනවා. இந்த தேவ மனுஷனை மீட் பண்ணதுக்கு நீயும் மலையில ஏறணும், ஜெபம் பண்ணணும் இன்னைக்கு. නුඹ ඒ මනුෂ්‍යව සම්මුඛ වෙන පිණිස අද ඒ ස්ථානෙට නැග යා යුතුය. ඔබ යාඥා කළ அவர்கள் යුතුමයි. மேட்டிலே ஏறி போகிறார்கள். ඒ උසස් ස්ථානෙට නැග ගියා. ஆனா அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும். දේව මනුෂ්‍යයාට පඳුරක් දිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති தேவ වේවා. பிள்ளையே, இன்றைக்கு நாம் கொடுக்க வேண்டிய காணிக்கை என்ன? දේව දරුව අද අප දිය යුතු පඳුර කුමක්ද? இங்க 5000 ரூபாய்க்கு நோட்டு இருக்கு, 5000. මෙහි 5000 නෝට්ටු තිබෙනවා. எங்க தேசத்துல 500 ரூபாய்க்கு மேல நோட்டு போகவே இல்லை, 500 மட்டும்தான். අපගේ දේශයේ රුපියල් 500 තමයි වැඩිම වටිනාකම. அதான் ஹையஸ்ட். ඒ තමයි වැඩිම இந்த වටිනාකම. பாஸுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாமா? මේ පාසලට 5000ක් දෙන්න கர்த்தருக்கு පුළුවන්ද? ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට என்ன ස්තුති වේවා. காணிக்கை கொடுக்கலாம்? කුමක්ද තෑග්ග දෙන්නේ? தேவ பிள்ளையே, அது இங்க விஷயமே கிடையாது. දේව දරුව ඒ නොවේ කාරණය. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති இந்த වේවා. காணிக்கை ஒரு சத்தியமாக இருக்கிறது. මේ පඳුර සත්‍යතාවයක් තිබෙනවා. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ස්වාමී වූ යේසුස් වහන්සේ பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். තමන් වහන්සේවම පූජාවක් පඳුරක් කොට දෙන්න எபேசியர் කැමති 5 වුණා. அதிகாரம் 2 வசனம். එපිස 5:2 ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹලාට ප්‍රේම කොට මිහිරි සුවඳක් පිණිස දෙවියන් වහන්සේට පූජාවක්ද යාගයක්ද කොට අප වෙනුවට තමන්ම පාවා දුන්නාක් මෙන්ම නුඹලාත් ප්‍රේමයෙන් හැසිරියල්ලා. அன்றிய மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படிக்கு மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். எங்க படிக்கிறீங்க? எபேசியர் 5:2 பலியாகும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து
நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. ஆண்டவராக இயேசு பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். ස්වාමීන් යේසුස් වහන්සේ පූජාවක්ද යාගයක්ද වූසේක. இந்த பலியும் காணிக்கையும் அன்பு கூறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. පූජාව යාගය ප්‍රේම කිරීම කියා කියනවා. கர்த்தருக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. இந்த பலியும் காணிக்கையும் எதை காண்பிக்கிறது? මේ පූජාව යාගය පෙන්වන්නේ மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் මතෙව් 5 23 24 வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 23 24 කියවා බලන්න. சகோதரனோடு ஒப்புரவாகுதல் தான் காணிக்கை. සහෝදරයා හා සමග සමගි වීම පූජාවයි. ஆனால் தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? එනිසා ස්වාමීන් වහන්සේ உனக்கும் உன் කියන්නේ சகோதரனுக்கும் பகை இருக்குமானால் නුඹට නුඹේ සහෝදරයාට යම් විරුද්ධත්වයක් உன்னுடைய ඇතනම් காணிக்கை அங்கே வைத்து விடு. නුඹගේ පූජාව එහි තබා முதலாவது போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகு. පළමු කොට සහෝදරයා හා සමග වී பிற்பாடுகளுக்கு காணிக்கையை செலுத்து. පසුව ඇවිත් නුඹේ පඬුර පුදාපන්න. எனவே இந்த காணிக்கை எதை காண்பிக்கிறது? මේ පඬුර කුමක් පෙන්වයිද? அது ஒப்புரவாகுதலை ඒ காண்பிக்கிறது. සමගි වීම. ஒப்புரவாகுதல் அன்பு கூறுதலை காண்பிக்கிறது. සමගි වීම ප්‍රේම කිරීම පෙන්වයි. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් මහිමේ වේවා. இந்த தேவனுடைய மனுஷனை நீ காண வேண்டுமானால், මේ දේව මනුෂ්‍යව දකින්න නම් அவர் உன்னோடு பேச வேண்டுமானால், උන්වහන්සේ ඔබ හා සමග කතා කරන්න நீ නම් அவருக்கு காணிக்கையை கொண்டு வா. ඔබ පඬුරක් ගෙනා යුතුයි. அது என்ன காணிக்கை? ඒ කුමක්ද පඬුර? எல்லாரோடு நீ ஒப்புரவாகி விடு. සියල්ලන් හා සමග සමගි වන්න. இந்த கூட்டத்தின் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். මේ රැස්වීමේ අවසාන මොහොතේ පැමිණ எப்போது සිටිනවා. ஆண்டவர் கூப்பிடுவாரோ நமக்கு தெரியாது. උන්වහන්සේ කොයි වෙලාවෙ අඬගසයිද දන්නේ නැහැ. தெய்வத்துக்கு மகிமை දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේට මහිමේ වේවා. சென்னை கன்வென்ஷன் முடிந்த பிற்பாடு චෙන්නයි රැස්වීමෙන් පසුව எங்களுடைய சென்டர்ல 3 மரணங்கள் நடந்தது. අපගේ සෙන්ටර් එකේ මරණ 3ක් සිදු ஒன்று වුණා. வயதான ஒரு அம்மா மரித்து போனார்கள். වයස්ගත මවක්. அது நமக்கு விஷயம் இல்லை. ඒ කාරණයක් නොවේ. ஆனால் முக்கியமான சபைகளிலே பொறுப்பாய்ந்த சகோதரிமார்கள் නමුත් වැදගත් සභාවන් වල භාරව සිටි සහෝදරියන් திடீரென மரித்து போனார்கள். හදිසියෙම මිය ගියා. கர்த்தருக்கு மகிமை தேவனாசிரியம் உண்டாகட்டும். மகிமை வேணும். அதிர்ச்சியான சம்பவம். පුදුම සහගත දෙයක්. அவங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது. කිසිදු රෝගයක් තිබුණේ නැහැ. சும்மா கன்வென்ஷன் போயிட்டு வந்து ஒரு டயர்ட் செத்து போனார்கள். රැස්වීම මාලාවට ගොස් ඇවිත් වෙහෙසි වී සිටියා මිය ගියා. நம்முடைய ஹோம் கால் எப்போது நமக்கு இருக்குன்னு தெரியாது. අපගේ ස්වර්ගීය කැඳවීම කොයි වෙලාවෙද கர்த்தருக்கு දන්නේ மகிமை නැහැ. உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ நாம் தேவ වේවා. சமூகத்துக்கு போய் சேர வேண்டும். අප දේව අභිමුඛයට යන්න ඕනේ. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? උන්වහන්සේ කුමක්ද අහන්නේ? நீ அவருக்கு என்ன காணிக்கை வைத்திருக்கிறாய்? ඔබ මොනවාද පඳුරක් ගෙනාවේ? இந்த ராஜாவுக்கு என்ன வைத்திருக்கிறாய்? මගේ රජයට කුමක්ද පඳුර கர்த்தருக்கு ගෙනවිත් மகிமை තිබෙන්නේ? உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ அவர் වේවා. ஒரே ஒரு காரியத்தை இந்த இடத்துல கேட்கிறார். මේ ස්ථානයේ එක් දෙයක් අසනවා. உன்னையே காணிக்கையாய் கொடுத்து விடு. ඔබවම පූජාවක් කොට உன்னையே දෙන්න. பலியாய் ஒப்பு கொடுத்து ඔබ விடு. යාග කොට තබන්න. இரண்டாவது நீ எல்லாரோடும் ஒப்புரவாகிக் கொள். දෙවනුව සියල්ලන් හා සමග සමගි වන්න. என்றைக்கு மரண நாள் வருமோ தெரியாது. මරණය කෙදිනක පැමිණේද அன்றைக்கு දන්නේ நாம் නැහැ. ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சேர வேண்டும். එදින අප උන්වහන්සේගේ අභිමුඛයට ගොස් සිටින්න ඕනේ. கண்களை மூடுவோமாக. පෙමෙත්තෙනි දෙනෙත් වසා இந்த ගනිමු. பெரியவரோடு கூட பேசுவோம். මේ උතුම් කෙනා හා සමග කතා කරමු. நீ சரியான இடத்துக்கு ඔබ வந்திருக்கிறாய். හරි තැනට පැමිණ සිටිනවා. இதுதான் அந்த சூப் நாடு. මේ තමයි සූප් රට. இங்கே உபதேசம் உண்டு. මේ ගැන්වීම தேவனுடைய තිබෙනවා. மகிமை உண்டு. දේව තේජස තිබෙනවා. எல்லாவற்றுக்கும் மேலாய் සියල්ලට වඩා ஒரு பெரியவர் இங்கே இருக்கிறார். උතුම් කෙනෙක් සිටිනවා. அவர் சொல்லுகிறதெல்லாம் நடக்கும். උන්වහන්සේ කියන සියල්ල அவர் එපරිදි நமக்கு සිදුවේ. வழியை காண்பிப்பார். උන්වහන්සේ මාර්ගය நீயோ උගන්වනවා. காணிக்கையோட முழங்காலில் நில்லு. ඔබද පඬුර හා සමග දනින් முடிந்தவர்கள் සිටින්න. முடிந்தவர்கள் முழங்காலில் நில்லுங்கள். පුළුවන් අය දනින් සිටින්න. முடியாதவர்கள் எழும்பி நிற்கலாம். නොහැකි අය නැගිට සිටින්න. இந்த நேரம் அந்த பெரியவரோடு நீ சந்திக்கிற நேரம். මේ වෙලාවේ උතුම් කෙනා සම්මුඛ වෙන වේලාවයි. கண்களை திறக்க வேண்டாம். ඇස් අරින්න එපා. உன்னுடைய ஆவியில போய் உடைய கைகளை பிடித்துக்கொள். ඔබගේ ආත්මෙන් ගොස් අතල්ලා ගන්න. அவரை பார்த்து பெரியவரே என்று சொல். උතුම් තැනැත්තා කියා උන්වහන්සේට நீ சொல்றது අමතන්න. எனக்கு நடக்கும். ඔබ කියන දේ මට සිද්ධ இது වෙනවා. எனக்கு வழியை காண்பியோ. මට උගන්වා දෙන්න මාර්ගය පෙන්වන්න. நான் எந்த வழியில் போக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. මට යා යුතු මාර්ගය තවමත් என்னோடு තිබෙන්නේ නැහැ. பேசும் இயேசுவே. මට කතා කරවෙනව உடைய යේසුනේ. வழியை எனக்கு ඔබගේ காண்பியும். මාර්ගය පෙන්වන්න. தேவ பிள்ளையே, දේව දරුව நீ அலைந்து திரிந்தது போதும். ඔබ දැන් හැමතැනම ගියා සෑහේ. இப்போது இந்த சூப் நாட்டுக்கு நீ வந்திருக்கிறாய். සූප් රටට ඇවිත් සිටිනවා. ஆமென். கர்த்தர் உன்னை தொடுகிற நேரம். උන්වහන්සේ ඔබ ස්පර්ශ කරන கர்த்தர் உன்னை වේලාව. சந்திக்கிற நேரம். ඔබ සම්මුඛ වෙන இந்த වේලාව. கூட்டம் முடிந்து நீ போகும் பொழுது වෙනස්වීම අවසාන වී ඔබ යන විට உன்னுடைய தேடுதலுக்கு ஒரு பெரிய பதில் உண்டாயிருக்கும். ඔබගේ ප්‍රශ්නයට විසඳුමක් ලැබී තිබෙයි. நமக்கு ஒரு பாடல் இருக்கிறது. අපිට ගීතිකාවක් තිබෙනවා. அது இங்க கூட பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ඔබ මෙහි කියන වාක්‍යය මාසිකනවා. அலைந்தேன் பல நாள் உம்மையோ மரியா மறந்தே திரிந்த துரோகியே. அலைந்தேன் பல நாள் உம்மையோ மரியா மறந்தே திரிந்த துரோகியே. அனைத்தீரம்பானே என்னை
இந்த பெரியவரை தேடி எத்தனை நாள் அலைந்தோம். මේ උතුම් තැනැත්තාව සොයමින් අප කොච්චර කල් මේ අත ගියාද? கழுதையை தேடிக்கொண்டு பட்டணம் பட்டணமாய் சவுல் அலைந்தான். නුවරක් පාසා සාවුල් කොටලුවා සොයා ගියා. இந்த சமாதானத்தை தேடி நீ அலைந்தாய். මේ සමාදානය සොයා ඔබ ගමන් இந்த කළා. ரட்சகரை தேடி அலைந்தாய். මේ ගැලුම්කාරයා සොයා සැරිසරුවා. இன்றைக்கு நீ இந்த தேசத்துக்கு வந்து விட்டாய். අද ඔබ මේ රටට පැමිණියා. இப்போது கைகளை தட்டி சந்தோஷமாய் பாடு. දැන් අත්පොළ සන්ධි ප්‍රීතියෙන් ගයමු. அலைந்தேன் பல நாளுமையோ மரியா மறந்து திரிந்ததோ. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் கண்டேனையா என்னை அல்லேலூயா. ஒரு நாளும் கண்டேனையா உங்களை பெரிதையா ஒரு நாளும் அபிஷேகம் இறங்கட்டும். அல்லேலூயா. கண்டேனையா அலைந்தேன் பல அல்லேலூயா. என்ற வாலிப நாட்களிலே ஒரு நாள் இந்த அன்பை கண்டேன். කවදාදෝ ජීවිතයේ මේ දවසක මේ ප්‍රේමය මා දුටුවා. යවන දවසේදී මා මේ ප්‍රේමය දුටුවා. அந்த நாளிலே ஒரு பெரிய வெறுப்பு உண்டாயிற்று. ඒ දින එපා වීමක් ඇති වුණා. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தேன். සියල්ල විසිකර දමා උන්වහන්සේව අනුගමනය කරන්න පටන් ගත්තා. என் தேவன் என்னை மட்டும் கைவிடவே இல்லை. මාගේ දෙවියන් වහන්සේ මේ දක්වා මා අත්හැරියේ නැත. சில போராட்டம் இருந்தது. පොරබැදීම් පැමිණියා. சில யுத்தங்களும் தோல்விகளும் இருந்தது. සමහර යුද්ධ පරාජයන් ඇති වුණා. அவர் என் மேல் வைத்த தயவு பெரியது. නමුත් උන්වහන්සේ මා කෙරෙහි තැබුවා වූ ඒ කරුණාව මහත්. என் ஆண்டவரை நான் கண்டுகொண்டேன். මාගේ දෙවියන් වහන්සේව මා සොයාගත්තා. தேவ பிள்ளையே, දේව දරුව, தேவ சபையை நாம் கண்டுகொண்டோம். දේව සභාව මා දැක්කා. அந்த சிங்காசனத்தில் இருக்கிற பெரியவரை கண்டுகொண்டோம். ඒ සිංහාසනයේ වැඩ හිඳින උතුම් තැනැත්තා මා දුටුවා. ஒரு அபிஷேகத்தோடு இந்த கூட்டத்தை முடிப்போம். ආලේපය හා සමග මේ රැස්වීම අවසන් කරමු. ஒரு நாளும் தயை கண்டேனையா பேசுங்கள் அந்நிய பாஷை. අන්භාෂා කතා කරන්න. அக்னி அபிஷேகம். පිරිවෙනේ ආලේපය.
ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, අනර්ග දේව දරුවනි 2-3 நிமிஷங்கள் கண்களை திறக்க வேண்டாம். තව විනාඩි දෙක තුනක් ඔබගේ ඇස් අරින්න එපා. உன்னை நடத்தி கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். ඔබ මඟ පෙන්වමින් උන්වහන්සේ මේ රටට ගෙනවිත් තිබෙනවා. இந்த அப்போஸ்தல ஐக்கியத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்தார். මේ ප්‍රේරිතයන්ගේ සහභාගීත්වයට ගෙනවිත් තිබෙනවා. எத்தனையோ சபைகள் உலகத்தில் இருக்கு. මේ ලෝකේ බොහෝ සභාවන් ஆனா තිබෙනවා. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு நம்மை ஆண்டவர் கொண்டு வந்தார். නමුත් විශ්වපත ආලෝකයේ සිටින සුද්ධවන්තයන් කරා අපව நாம் ගෙනවිත් இப்போது තිබෙනවා. தேவனுடைய வீட்டுக்குள் இருக்கிறோம். ඔබ දැන් දේව ගෘහයේ සිටිනවා. இது அஸ்திவாரம் உள்ள நகரம். මේ අත්තිවාරම ඇති නුවර நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை. අපට කොපමණ බලාපොරොත්තුවක්ද? எல்லாவற்றுக்கும் மேலாய் සියල්ලට වඩා எனக்கு ஒரு பெரியவர் இருக்கிறார். මට උතුම් කෙනෙක් அவர் සිටිනවා. எனக்கு பெரியவர். උන්වහන්සේ මට උතුම්. அவர் சொன்னது நடக்கும். උන්වහන්සේ කී දේ அவர் எனக்கு සිදු වේ. பாதை காட்டுவார். උන්වහන්සේ මාර්ගය ඔබට පෙන්වනවා. நான் திசை கட்டு போக மாட்டேன். ඔබ මුලාවන්නේ නැහැ. நீ திசை கட்டு போவதில்லை. ඔබ මං මුලාවන්නේ නැහැ. ஆமென். ஆமென். கடைசியாக අවසන් වතාවට ஒரு நாள் அலைந்தேன் பல நாய் அந்த ஸ்டான்ஸா பாடி முடிப்பார். ඒ කොටස ගායනා කරමු. இந்த பாட்டை நீ பாடும்போது இந்த நீ நிக்கிற இடத்திலிருந்து ஒரு அபிஷேகம் உன்னை தூக்கி எறியும். මේ ගීතිකාව ගායනා ආමේන්. කරන විට ඔබ සිටින ස්ථානයෙන් ආලේපය ඔබ උත්සාහ විසි நீ කරනවා. மறுபடியும் நிராசையோடு ஒரு மறுபடியும் நீ துக்கத்தோடு போவதில்லை. නැවතත් ඔබ අසහනෙන් දුකෙන් හැරී යන්නේ නැහැ. என் இயேசுவை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி போவார். මාගේ යේසුස් වහන්සේ මම දැක්කා කියන්න. அலைந்தேன் பல நாள் மரியா மறந்தே திரிந்த